இருந்து பெத்தேலுக்கு போ. அதுதானே தகப்பனே, நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடமா. துதி பலிபீடம் கட்டமா. போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன். போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன். சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் கைவிட மாட்டேன் என்றீர். சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்றீர். போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்று. போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்று. சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்று. நம்ம போகிற இடத்தில் எல்லாம் கர்த்தர் நம்ம கூட இருந்து நமக்கு சொல்றத கர்த்தர் நிறைவேற்றணும். அதை எப்படி சொல்லன்னா, போகிற இடமெல்லாம் இருக்கிறதே வர்றதே எதுக்குன்னா நமக்கு சொல்றதுக்காகவே. நம்ம போகிற இடத்துல எல்லாம் ஆண்டவர் நம்ம இருக்கிற இடத்துக்கு, நம்ம போகிற இடத்துக்கு நம்மளை வர்றதே எதுக்கு அப்படின்னா நமக்கு சொல்றதுக்கு. என்ன சொல்றதுக்கு? ஆசீர்வாதத்தை சொல்றதுக்கு. நமக்கு ஆசீர்வாதத்தை சொல்றதுக்காகவே நம்ம போகிற இடத்தில் எல்லாம் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா கூட வர விரும்புகிறார். கூட வர நம்ம கூட வர விரும்புகிறார். நம்ம இருக்கிற இடத்துல, நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துல அவர் வந்து அவர் என்ன செய்ய போகிறார்? நமக்கு என்ன சொல்ல போகிறார்? ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொல்ல போகிறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சொல்ல போகிறார்னா, பெறவே முடியாத ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு கர்த்தர் சொல்ல போறார். பெறவே முடியாத ஆசீர்வாதத்தை என்ன செய்ய போறார்? பெறுவதற்கு ஆண்டவர் என்ன செய்ய போறார்னா சொல்ல போறார். என்ன ஆசீர்வாதத்தை? பெறவே முடியாது. அதான் இன்னைக்கு நமக்கு சொல்றது. பெறவே முடியாத ஆசீர்வாதத்தை உனக்கு என்ன செய்ய போறேன்? உனக்கு தருவதற்காகவே நீ இருக்கிற இடத்துக்கு நான் வந்து உன்னை என்ன செய்ய போறேன்? உனக்கு சொல்லி உன்னை ஆசீர்வதிக்க போறேன். அதான் இன்னைக்கு நமக்கு சொல்றது. இதை நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் 13வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானவை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெயர் மனோவா. என்ன செய்ய முடியாது? பெறவே முடியாத பிள்ளை பிறந்தனா தற்காலிகமாக இல்லை, பெறவே முடியாத மலடியாக இருந்தால் கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி இப்போ அவங்க இருக்கிற எங்கே இருக்கணும் அப்படின்னா அவள் வீட்டில் இருக்கணும். இப்போ இருக்கிறது எங்கே இருக்கணும் அப்படின்னா அவள் வீட்டில் இருக்கணும். யாரு? மனோவா மனைவி எங்கே இருக்கணும் அப்படின்னா வீட்டில் அவள் என்ன செய்யணும்? இருக்கணும். இப்போ நம்ம போகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் என்ன செய்யணும்? நம்ம கூட வந்து நம்மளை என்ன செய்யணும்? கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும். நம்ம கூட போகிற இடத்துலலாம் அதான் இன்னைக்கு சொல்கிறது. நம்ம போகிற இடத்துல எல்லாம் அவர் என்ன செய்யணும்? வரணும். இப்போ இங்கே எங்கே இருந்தார்னு எழுதப்படலை, ஆனால் எங்கே இருந்திருக்கணும் அப்படின்னா அவள் கட்டாயமாக வீட்டில் தான் அவள் இருந்திருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் திரும்ப இந்த விஷயத்தெல்லாம் கொண்டு போய் மனோவா மனைவி தான் வீட்டை கிட்ட மனோவா கிட்ட சொல்லுவா.
மணவகிட்ட சொன்ன பிறகு மணவ ஒரு ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் பண்றார்? 8ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதால் கற்பிப்பானாக என்றார். வேண்டிக் கொண்டான். மனோவாவின் மனைவி சத்தத்துக்கு செவி கொடுத்தார். ஏன்னா முதல்ல எங்க இருந்தான் எழுதப்படலை. ஏன்னா வீட்டில் இருக்கும்போது அவங்க வீட்டில் இருந்தான்னு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டை விட்டு வெளியில் இருக்கும்போது அவங்க எங்கே இருந்தாங்கன்ற எழுத வேண்டிய அவசியத்தை ஆவியானவர் அங்கே எழுதுகிறார். அப்போ முதல்ல மனோவ மனைவி எங்கே இருந்திருக்கணும்? வீட்டில் இருந்திருக்கணும். இப்போ மனோவ மனைவி எங்கே இருக்கிறாங்க? வயல்வெளி இருக்கிறாங்க. வயல்வெளி இருக்கும் சமயத்தில் தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார். அப்போ எங்கே போனாலும் மனோவா மனைவி எங்கே போனாலும் அந்த மனோவா மனைவி இருக்கிற இடத்துக்கு தேவதூதன் அனுப்பப்படுறான். எதுக்கு அனுப்பப்படுறான்னா, பெறவே முடியாத ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு வழி சொல்ல. அவ என்ன செய்ய முடியாது? பிள்ளை பெறாத மலடி இருக்கிறார். மலடின்னு மட்டும் சொல்லியிருந்தா பரவாயில்ல, இல்லை பிள்ளை பெறன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஆனால் ரெண்டையும் சேர்த்து என்ன அர்த்தம்? அதை நீங்கள் சரியானபடிக்கு உச்சரித்து வாசிச்சிங்கன்னா, பிள்ளையே பெற முடியாத சூழ்நிலையில் மனோவ மனைவி இருக்கிறான். பிள்ளையே பெற முடியாத சூழ்நிலையில் தான் மனோவ மனைவி இருக்கிறான். ஆனால் அந்த ரெண்டு வார்த்தை என்ன செய்கிறார்? அங்கே பயன்படுத்துகிறார். ஏன்னா ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். பிள்ளை பெறாமல் தான் எழுதியிருக்கணும், இல்லை மறுபடியும் தான் எழுதியிருக்கணும். ரெண்டையும் ஏன் பயன்படுத்துகிறார் அப்படின்னா, அவங்க என்ன செய்ய முடியாது, பிள்ளையே பெற முடியாத ஸ்தானத்தில், இல்லை அந்த ஆசீர்வாதத்தை பெறவே முடியாத சூழ்நிலையில் அவங்க இருக்கிறாங்க. அன்னைக்கு அவங்க பிள்ளை, பட் இன்னைக்கு என்ன சொல்லலாம், அந்த ஆசீர்வாதத்தை பெறவே முடியாத நிலையில் அவங்க இருக்கிறாங்க. பெறவே முடியாத அந்த ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா, கொடுக்க விரும்புகிறார். பெறவே முடியாது, எப்போவுமே அது பெறவே முடியாது. அந்த பெறவே முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா, அந்த தேவன் மனோவாக்கு கொடுத்ததை போல நமக்கும் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? நம்ம பெறவே முடியாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்ய தர விரும்புகிறார். ஒன்றுவேளை பல வருடங்களா, பல மாசமா, பல நாட்களாய், பல வாரமா ஏதாவது ஒரு காரியத்துக்காக நம்ம போராடிட்டு இருக்கலாம். இதுவரைக்கும் பெற முடியாமல் இருக்கலாம், இல்லை அது பெறவே முடியாத நிலையிலும் இருக்கலாம். பெறவே முடியாத நிலையில் உள்ள ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு என்ன செய்ய விரும்புகிறார்னா, தர விரும்புகிறார். இதை பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும், மனோவ மனைவி என்ன செஞ்சாங்க என்பது தான் சில காரியத்தை நம்முடைய வேகமாக சொல்லி நம்ம அடுத்த பகுதிக்கு நம்ம கடந்து போவோம். அப்போ தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? போகிற இடம் ஒன்று வீட்டில் இருந்தால் வீட்டுக்கு போகிறாரு, வயல்வெளியில் இருந்தால் வயல்வெளிக்கு போகிறாரு, இன்னந்தமாக வேற எங்கேயாவது போயிருப்பானா வேற எங்கேயாவது கர்த்தர் போயிருப்பார். அப்போ போகும் இடத்தில் எல்லாம் கர்த்தர் என்னவிருந்து நம்ம கூட வந்து நம்ம கூட இருந்து நம்மளுக்கு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா, ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீ எங்கே போகிறையோ அந்த போகிற இடத்துல இருந்து கர்த்தர் என்ன செய்ய ஆசீர்வதிக்கிறார். என்ன ஆசீர்வாதம்? பெறவே முடியாத ஆசீர்வாதத்தை நமக்கு தேவன் தர விரும்புகிறார். பெறவே முடியாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் செய்கிறாரு, நமக்கு தர விரும்புகிறார். இப்போ நம்ம பெறவே முடியாத ஆசீர்வாதத்தை எப்போ அந்த மனோவா மனைவிக்கு கொடுத்தார் அப்படின்னா, எப்போ கொடுத்தாரு, எப்போ நமக்கு கொடுப்பாரு, அதை கொடுத்ததுக்கு அந்த மனோவா மனைவி கிட்ட என்ன சம்பவத்தை ஆண்டவர் பார்த்தார், என்ன காரியத்தை ஆண்டவர் பார்த்ததுனால. ஸோ இவங்க மனோவ மனைவி பைபிள் முதல்ல சொல்லுது, அவங்க யார் அப்படின்னா தான் வம்சத்தார் இல்லையா? அவங்க யார்? தான் கோத்திரத்தார் அப்படின்னு பைபிளே சொல்லுது. அப்போ இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஒரு கோத்திரம். இவங்க ஒன்றும் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் அல்ல. யார்? தான் கோத்திரத்தார் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் அல்ல. அப்படின்னா ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆயிடுச்சு. ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆயிடுச்சு. அப்போ ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆன போதும் கர்த்தர் இது வரைக்கும் அவங்களுக்கு என்ன கொடுக்கல? அவங்க எதிர்பார்க்கிற அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்யலைன்னா கர்த்தர் கொடுக்கல. அப்போ ஏதோ ரட்சிக்கப்பட்டு ஏதோ ஒரு சபைக்கு நான் வந்துட்டு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு தோராயமான நிலையில் நாம் இருக்கிற வரைக்கும் நாம் எதிர்பார்க்கிற அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பாரா என்பது சந்தேகம்தான். இது வரைக்கும்
ஒரு சராசரி, ஒரு தோராயமாக நான் என்ன செஞ்சுருக்கிறேன், ஏதோ ஒரு சர்ச்சைக்கு போகிறேன், ஒரு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஒரு சராசரியான ஒரு வாழ்க்கை என்ன பண்ணிடுறேன், நான் வாழ்கிறேன். எல்லாரை போல வரேன், எல்லாரை போல நான் என்ன செய்கிறேன், சர்ச்சைக்கு வரேன், பாட்டு பாடுறேன், ஜெபம் பண்ணுறேன், போகிறேன் வரேன், காணிக்கூட என்னைப்படி செய்கிறேன். யாரை போல, எல்லாரையும் போல நானும் செஞ்சுட்டு இருக்கிறேன். இந்த நிலையில் இருக்கிற வரைக்கும் இதுதான் ஒரு சராசரி கிறிஸ்துவ வாழ்க்கை. எது, எல்லாரை போலவே நாமளும் இருக்கோமானால் அது ஒரு சராசரியான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு சராசரியான கிறிஸ்தவ வாழ்க்கையை மனோவாவும் அவன் மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கிற வரைக்கும், இன்னும் சொல்லப்போனால் மனோவாவின் மனைவி ஒரு சராசரியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற வரைக்கும் கர்த்தர் என்ன கொடுக்கலன்னா, அவங்க என்ன ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்தாங்களோ அதை தேவன் கொடுக்கல. இன்னைக்கு ஏன் நமக்கு தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்காம இருக்கலாம்? ஒருவேளை நம்ம எதிர்பார்க்கிற ஆசீர்வாதமாக இருக்கலாம், நமக்கு தேவைப்படுகிற ஆசீர்வாதமாக இருக்கலாம், இல்லை அவசியமான ஆசீர்வாதமாக இருக்கலாம். பட் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கூட நம்ம ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆகியும் சபைக்கு போயும் கர்த்தர் என்ன செய்யலை, இது வரைக்கும் கொடுக்கல. இப்போ நமக்கு ஒரு பெரிய குழப்பங்கள் இருக்கணும். என்னது, நம்ம ரட்சிக்கப்படாத இருக்கும்போது நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கல, ஓகே. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஏன் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கல? ரட்சிக்கப்பட்டோம், இத்தனை வருஷம் நம்ம சர்ச்சைக்கு போகிறோம், இத்தனை வருஷமாக நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம், இவ்வளோ வருஷமாக நம்ம ஜெபம் பண்ணுறோம், இவ்வளோலாம் காணிக்க நம்ம என்ன செய்கிறோம், கொடுக்குறோம். பட் இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்மளும் எல்லாரும் போல தான் இருக்கிறோம். அப்படி எல்லாரும் போல இருக்கும்போது நமக்கு ஏன் கர்த்தர் நமக்கு எதிர்பார்க்குற ஆசீர்வாதத்தை கொடுக்கவில்லை என்ற ஒரு பெரிய கேள்வி கட்டாயமாக ஒரு கர்த்தருடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் வரணும். என்ன வரணும். அப்படி ஆசீர்வாதம் இல்லாதவங்களை ஆசீர்வாதமாக இருக்கிறார், கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார் சொன்னால் கூட நமக்கு அடுத்த கேள்வி வரணும். கிதியோன் எப்படி கேட்குறாரு கொஞ்சம் பாருங்கள். இந்த கொஞ்சம் கை வச்சுட்டு கிதியோன் எப்படி கேட்குறாருன்னு கொஞ்சம் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துக்கு கொஞ்சம் பைபிளை திருப்புங்க. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. 14வது வசனத்தை கொஞ்சம் பாருங்கள். என்றார். அதற்கு அவன், என் ஆண்டவரே, மேலே 13ஆம் வசனம் படிக்கிறீங்களா? மேலே இருக்கிற வசனம் சேர்த்து. அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால். அப்போ அடுத்தவங்க கர்த்தவங்களை ஆசீர்வதிக்கிறார்னு சொன்னா நமக்கு உண்மையான ஒரு உணர்வுள்ள மனிதன் எப்படி யோசிப்பான்னா, அவன் கேட்குற கேள்வி பாருங்க, கர்த்தர் எங்க கூட இருந்தால் ஏன் எங்களுக்கு இப்படி நடக்குது? கர்த்தர் எங்க கூட இருந்தா இது நடக்கக்கூடாது. இந்த உணர்வு இன்னைக்கு சரியான ஒரு ஆவிக்குரிய வட்டாரத்தில் இருக்குதான்னு கேட்டால் எனக்கு தெரியாதுன்னு தைரியமாக சொல்லுவேன். எந்த உணர்வு? இப்போ நம்மளை பார்த்து ஒருத்தர் கர்த்தவங்களை ஆஸ்வதிக்கிறார் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு என்ன உணர்வு வரணும்? கர்த்தர்களை ஆஸ்வதிச்சா எங்களுக்கு ஏன் இப்படிலாம் நடக்கணும், எங்கள் குடும்பத்துக்கு எப்படி நடக்கணும், எங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி நடக்கணும், கர்த்தவங்க கூட இருக்கிறார் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும்? ஒரே சந்தோஷமாக இருக்கு இல்லையா? கர்த்தவங்க கூட இருக்கிறார், ஓகே, கர்த்தவங்க கூட இருக்கிறார். உங்களுக்கு கர்த்தவங்க கூட இருக்கிறாங்க என்ன சொல்லுவோம்? ஆமாம், கர்த்தர் எங்கள் கூட இருக்கிறார். ஆனால் கிதியோன் ஒத்துக்களை பாருங்க, என்ன சொல்கிறான்? கர்த்தர் எங்கள் கூட இருந்தால் எங்களுக்கு ஏன் எப்படி சம்பவிக்கணும்? ஏன்னா கர்த்தர் ஒரு மனுஷன் கூட இருந்தால் எப்படி சம்பவிக்கன்னு அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க. கர்த்தர் எங்கள் கூட இருந்தால் நேரிடுவானே, கொண்டு வரவில்லையா? எங்க அப்பாங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? கர்த்தர் ஒரு மனுஷனோட இருந்தா அவனை எப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பாங்கன்னு எங்க அப்பா என்ன பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. எங்க தாத்தா எனக்கு சொல்லியிருக்காங்க, எங்க பாட்டி எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. கர்த்தர் ஒரு மனுஷனோட இருந்தா அவன் எப்படி ஆசீர்வாதமா இருப்பான். விவரத்தின் அற்புதங்கள் எங்கே அடுத்த வாரத்தை முடிக்கிறாரு பாருங்க. எப்படி முடிக்கிறாரு? விவரத்தை சொன்ன அவர் கேட்கிறாரு. அப்படின்னா எங்க அப்பா கூட இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அற்புதமா நடத்திருக்கிறாரு, அதிசயமா நடத்திருக்கிறாரு. அப்ப கர்த்தர் எங்க கூட என்ன நடந்திருக்கணும்? அற்புதம் நடக்கணும்ல. இன்னைக்கு என்ன இல்லை இல்லை அப்படின்னு அழகா முடிக்கிறாரு. எப்படி முடிக்கிறாரு? கர்த்தர் எங்களை கைவிட்டு. அப்ப கிதியோனுக்கு எல்லாம் தெளிவா தெரியுது. என்ன தெரியுது? கர்த்தர் மனுஷன் கூட இருந்தா என்ன சம்பவிக்கணும் தெரியுது, கர்த்தர் மனுஷன் கூட இல்லைன்னா என்ன சம்பவிக்கணும் தெரியுது, அவனை பிசாசு கையில ஒட்டு கொடுத்தா என்ன சம்பவிக்கணும் தெரியுது.
தேவனே சொல்றாரு கத்தவன் கூட இருக்கிறார். நான் சொல்றேன் கிடையவே கிடையாது, கத்தவன் கூட இல்லவே இல்லை. ஏன் இல்லை? இன்னைக்கு கத்தவன் கூட இல்லைன்னா சண்டைக்கு வந்துடுவோம். கத்தடிக்கு கூட இல்லைன்ட்டு என்ன பண்ணிடுவோம்? சண்டைக்கு வந்துடுவோம் இல்லையா? ஒரு ஆரம்ப நாட்களில் ஒரு ஊழியக்காரர் எனக்கு என்ன அழைப்பு அப்படின்னு கேட்டால், நான் சொன்னேன் உங்களுக்கு சுவிசேஷ அழைப்புன்னு சொன்னேன். ஒன்று அப்போ என்கிட்ட கம்மனு போயிட்டார். போயிட்டு உடனே அடுத்த சொன்னார், எப்படி அவர் எனக்கு சுவிசேஷ அழைப்புன்னு சொல்லலாம்? எப்படி எனக்கு அவர் சுவிசேஷ அழைப்புன்னு சொல்லலாம்? ஜெபம் பண்ணலை, உபவாசம் பண்ணலை, ஒன்றுமே பண்ணலை, எனக்கு சுவிசேஷ அழைப்புன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னான். கையில் இருக்கிற பொண்ணுக்கு கண்ணாடி தேவையே? நீ எப்படி நடக்கிறன்னு பார்த்தாலே நீ யாருன்னு சொல்லிடலாம் இல்லையா? அவர் இன்னைக்கு அவர் சொல்கிறார், அதை மீறி தாண்டி போனாங்க, இடம் வாங்கினாங்க, சபையை வாங்கினாங்க. இன்னைக்கு சபையை விற்று வாயில் போட்டு தண்ணி ஊற்றின்னு போயிட்டாங்க. இன்னைக்கு சபையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, மொத்தமாக போயிடுச்சு. ஏன்னா சொல்ல வரேன்னா, ஒரு சம்பவம் நடக்குன்னு சொன்னால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க எதிர்பார்க்கதா சொன்னால் சந்தோஷமாக இருக்குது இல்லையா? சரி, இங்கே வந்திருக்கு உங்களோட கத்தர் இல்லைன்னா எவ்வளோ பேர் சந்தோஷப்படுவீங்க? ஆமாம் கரெக்டாக தான் சொல்கிறாங்க அப்படி எவ்வளோ பேர் சொல்லுவீங்க. உடனே சிந்தாபாத்திரம் போர்க்கொடி தூக்கிடுவீங்க. என்னன்னு எப்படி சொல்லலாம்? எப்படி எப்படி எங்களோட ஆண்டவர் இல்லைன்னு சொல்லலாம்? ஆனால் இங்கே கர்த்தருடைய தூதன் உங்களோட இருக்கிறமான சொன்னால் அவன் சண்டைக்கு போகிறான். ஏன் சண்டைக்கு போகிறான்? கர்த்தர் எங்கள் கூட இருந்தால் எப்படி நடக்கணும் எனக்கு தெரியும். கர்த்தர் என் கூட இல்லைன்னா என்ன நடக்குன்னு எனக்கு தெரியும். கர்த்தர் கூட இருந்தால் என்ன நடக்குன்னு தெரியும். பிசாசு என் கூட இருந்தால் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியும். நீ என்கிட்ட சும்மா சொல்கிறீங்க, நீ என்கிட்ட சும்மா சொல்கிறீங்க. இருக்கிறான்னு சொன்னால் கோபத்துக்கு போகிறோம். அப்போ அவனுக்கு ஒரு தெளிவான தெரியுது, இன்னைக்கு ஆவிக்கிறவட்டார் எப்படி இருக்கு அதையும் சொல்லிடுறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் எடுங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு கிளியரா பார்த்தீங்கன்னா, உபாகமம் 29:19 வசனம் கொஞ்சம் பாருங்க. அப்படிப்பட்டவன் கேட்டோம் மன இஷ்டத்தின்படி நடந்தாலும் எனக்கு சுகம் உண்டா இருக்கும் என்று என்ன சொல்றாரா? அவன் எப்படி வாழ்றான்? கர்த்தர் சொன்னபடி வாழல, மன இஷ்டம் போல வாழ்றான், பாதிக்கப்படுறான், பிரச்சனைகளை சந்திக்கிறான், போராட்டங்களை சந்திக்கிறான். ஆனா மனசுல என்ன சொல்றான்? கர்த்தரை ஆசீர்வதிப்பார், கர்த்தரை ஆசீர்வதிப்பார், கர்த்தரை இன்னைக்கு ஆவிக்கிற விட இப்படிதான் இருக்கு. நம்ம என்ன நடக்குது, கர்த்தர் நம்ம கூட இருந்தால் என்ன சம்பவிக்கணும், எப்படி இருக்கணும், எதை அனுபவிக்கணும், கர்த்தர் நம்மளோட இருந்தால் எப்படி நம்மளை ஆஸ்வதிக்க விரும்புகிறாரு, எப்படி நடத்த விரும்புகிறாரு, எப்படி உயர்த்த விரும்புகிறாரு, என்னவெல்லாம் செய்ய விரும்புகிறாருன்றத இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டம் என்ன செய்ய விரும்பலை, இன்னைக்கு தெரிஞ்சிக்க விரும்பலை. கிதியோன் கிளியராக சொல்கிறான். நீங்கள் சும்மா சொல்கிறீங்க கர்த்தரும் கூட இருக்கிறேன்னு சொல்கிறீங்களே, அது சும்மா. என் மனசை ஆறுதல் படுத்த சொல்கிறீங்க, என்னை தேர்தல் படுத்த சொல்கிறீங்க, என்னை ஏதோ உற்சாகப்படுத்த சொல்கிறீங்க. ஏன்னா கர்த்தர் என் கூட இருந்தா எனக்கு என்ன இருக்கும், எனக்கு என்ன நடக்கும் எனக்கு தெரியும். இதை முடிங்க, இந்த 19 வசனத்தை முடிங்க, இந்த 19 முடிங்க. அப்படிப்பட்டவர் கேட்டோம் தகாதது நிமித்தம் வெறிக்க குடித்து மன இஷ்டப்படியெல்லாம் நடந்து, அவன் என்ன சொல்றான்? இஷ்டம் போல நடந்தாலும் கர்த்தர் கூட இருக்கிறாரு, கர்த்தரை ஆசீர்வதிப்பாரு, கர்த்தரை நடத்துறாரு, கர்த்தர் கூடவே இருக்கிறாரு அப்படின்னு உள்ளத்தவன் என்ன பண்ணிக்கிறான்? அவனுக்கு அவனே தேற்றிக்கிறான். இன்னைக்கு தான் ஆவிக்குரிய உண்மையான நிலை. இன்றைய ஆவிக்குரிய வட்டாரத்தின் உண்மையான நிலை இதுதான். எழுது, கர்த்தர் கூட இருக்கிறாரு, கர்த்தரை ஆசீர்வதிக்கிறாரு, கர்த்தரை ஆசீர்வதிப்பாரு, கர்த்தரை ஆசீர்வதிப்பாரு, கர்த்தரை ஆசீர்வதிப்பாரு. நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆமா, எங்களை ஆஸ்வதிக்க வேற யாரும் ஆஸ்வதிக்க போறாரு, எங்களை ஆஸ்வதிக்காத வேற, அப்படி ஆஸ்வதிக்க நம்ம விட்டுருவோமா? எங்களை வேற யாரும் ஆஸ்வதிக்க போறார், அப்படிதான் சொல்ல இல்லையா? உண்மையிலேயே மனதார ஆசீர்வதிக்கிறாரான்னு சோதிச்சு பாருங்க. இன்னைக்கு அந்த எல்லைக்கு சபை என்ன செய்ய விரும்பல, இன்னைக்கு போக விரும்பல. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் நடத்துவார். அதான் சொன்னேன். இன்னைக்கு அவர் சொன்ன பண்ணே சொன்னா உனக்கு சுவிசேஷ ஒளியும். ஏன்னா அவருடைய சூழ்நிலை அதுதான், அவனுக்கு வெளிப்படுற கிருபைகள் அதுதான், சூழ்நிலை கிரியை அதுதான், அதான் இதுதான் இருக்கு, அதுதான் அது. இயேசுவை பற்றி அவர் சொல்லுவார், பட் சபையை பற்றி ஒன்றும் நடத்த தெரியாது. அதையும் மீறி இடம் வாங்கினாங்க, சபை கட்டின என்னென்ன பண்ணுச்சு. இன்னைக்கு சபையை அவர் கட்டின சபையை அவர் கையாலே இடிச்சார். எதிரி வந்து இடிக்கல, அவர் கட்டின சபையை அவரே கடப்பார் எடுத்து அவரே இடிச்சார், அவர் கையால இடிச்சார். நான் சொல்ல எங்கேயும் நடக்காது, எங்கேயும் நடக்காது. அப்படி நடந்துச்சு. அவர் கட்டினதை அவர் கையாலே இடிச்சார், அவர் கையால இடிச்சு
அதை தரமட்ட சபையை தரமட்டமாக்கி அதுக்கப்புறம் அதை விற்றாங்க. ஏன்னா விற்க முடியாது. அவன் சொல்லிட்டான், வாங்குறவன் சொல்லிட்டான் சர்ச் இருக்குது நாங்கள் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டான். சர்ச் இருக்குது, அவன் சொல்கிறான் சர்ச் இருந்தால் தானே வாங்க மாட்டேன், சர்ச்சு இருந்தால் தானே வாங்க மாட்டேன். அதை என்ன செய்யறேன்? கட்டுறதுக்கு அவன் தான் படாத பாடுபடுறான் இல்லையா? அவரை இடிக்கிறதுக்கு படாத பாடுபட்டார். இன்னைக்கு அவர் அந்த இடத்துல சபையும் கிடையாது, அந்த இடத்துல இடமும் கிடையாது, இடமும் போச்சு, சபையும் போச்சு. அவர் போயிட்டாரு சொல்ல மாட்டேன், நமக்கு அந்த அது நம்ம சொல்ல வேண்டாம். அப்படி இருக்கிற ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம உண்மையான நிலவரத்தை நம்ம என்ன செய்யணும்? புரிஞ்சிக்கணும். ஒரு திறந்த மனதோட கூட நம்ம இருக்கிற உண்மையான நிலவரத்தை என்ன செய்யணும்? நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன நிலையில் இருக்கிறோம், நம்மளை கர்த்தர் எப்படி நடத்தின்னு இருக்கிறார். இப்போ கர்த்தர் நம்ம கூட இருந்தால் இப்படி தான் நடக்குமா? அப்போ எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, அப்போ பைபிள் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கு? கர்த்தர் கூட இருந்தால் ஒரு மனிதனை எப்படியெல்லாம் ஆஸ்வதிப்பேன்னு பைபிள் சொல்லி இருக்குதே. வசனப்படி சொல்லியிருக்க. ஆபிரகாம் இப்படி சொல்லி இருக்கிறீங்களே, ஈசாக்கு இப்படி சொல்லி இருக்கிறீங்களே, யாக்கோபு இப்படி சொல்லி இருக்கிறீங்களே, யோசேப்பு இப்படி சொல்லி இருக்கிறீங்களே. அப்போ இப்படி எல்லாம் சொல்லி இருக்கீங்கன்னா அப்போ எங்களோட ஆண்டவர் இதானே நடக்கணும், இப்படி தானே சம்பவிக்கணும், இதான கிரியை நடக்கணும். ஆனால் என்ன செய்யலை? அந்த கிரியை எங்களால் பார்க்க முடியலன்னா அவன் சொல்கிறான், கர்த்தர் எங்களை சத்துருக்கள் விட்டு பல நாள் ஆகி போச்சுங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்னை சும்மா ஆறுதல் படுத்த சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஒரு கூட்டம் எப்படி இருக்குது? தங்கள் மன விருப்பத்தின்படியெல்லாம் செஞ்சுட்டு கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். அந்த வசனம் இப்படி முடிக்கிறார், ஆபத்தாக முடிக்கிறார் பாருங்க. கர்த்தர் அவனை இருக்கிறார் இல்ல இரார். கர்த்தரவனை மன்னிக்கவே மாட்டாராம். யார? தான் இஷ்டம் போல நடந்துட்டு கர்த்தனை ஆசீர்வதிப்பாரு, கர்த்தனை நடத்துவாரு, கர்த்தனை கைவிட மாட்டாரு, கர்த்தங்க கூட இருக்கிறாரு அப்படி தான் மனசை தேற்றிக்கிறான் பாரு. அவனை கர்த்தர் ஒரு காலம் மன்னிக்கவே மாட்டாராம். ஒரு விபச்சாரம் பாவமான கூட யா அப்படின்னா மன்னிச்சிடுவாரு. ஆனா இவனை என்ன செய்யவே மாட்டாராம். விருப்பம் போல, அதாவது கேட்டுட்டான், இப்படிதான் நடக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டான். ஆனா என்ன செய்ய முடியல, நடக்க முடியல. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எண்ணி படிச்சு பரவாயில்ல, அந்த வசந்தம் மீறியாச்சு. ஆனா என்ன செய்யணும்? ஐயோ நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம பண்ணிட்டோமே, நம்ம பாதிக்கப்படுறோமே, ஐயோ நம்மளை கத்தை தண்டிப்பாரு, கத்தை கண்டிப்பாரு, ஏதாவது பிரச்சனைகளை கத்தை அனுமதிச்சு என்ன பண்றது அப்படின்ற வருத்தம் அவனுக்கு வரல. மாற என்ன சொல்றான்? கத்தை ஆஸ்வதிப்பாரு. அவன் மனசு என்ன பண்றானா? அவனே தேற்றிக்கிறானா. அவன் மனசை அவனே தேற்றிக்கிறான். அப்படிப்பட்டவனை கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? மன்னிக்க சித்தமாயிரார். ஒரு காலம் அவனுக்கு மன்னிப்பே கிடையாதுன்றார். ஒரு காலம் அவனுக்கு மன்னிப்பே கிடையாதுன்றார். அப்ப மன்னிக்கலாம் எப்படிதான் இருக்கணும்? ஒருவேளை கர்த்தர் மன்னிச்சார்னா அந்த பாதிப்பெல்லாம் நீக்கி அவனை கர்த்தர் என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். அவன் மன்னிக்கவே மாட்டான். என்ன அர்த்தம்? அதை கூறிய தண்டனையை அவன் என்ன செஞ்சே ஆகணும், அனுமதிச்சே ஆகணும், அதை அனுபவிச்சே ஆகணும். அவன் அனுபவிக்காத வரைக்கும் கர்த்தர் விடவே மாட்டேன்றார். ஆபத்தான வசனம் அது. இன்றைய ஆவிக்குரிய நிலையோடு உண்மையான நிலவரம் இதுதான். எது? இன்னைக்கு என்ன பண்ணாலும் சரி, கர்த்தர் ஆஸ்வதிப்பார், கர்த்தர் ஆஸ்வதிப்பார், கர்த்தர் ஆஸ்வதிப்பார். என்ன பண்ணாலும் கர்த்தர் ஆஸ்வதிக்க மாட்டார். என்ன பண்ண ஆஸ்வதிப்பாரோ அதை பண்ணாதான் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். என்ன பண்ணாலும் என்ன செய்ய மாட்டார்? கர்த்தர் ஆஸ்வதிக்க மாட்டார். என்ன பண்ண ஆஸ்வதிப்பாரோ அது பண்ணாதான் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஒளிய நான் என்னோட ஆஸ்வதிப்பான், ஜோமனிக்கிறேன், நான் ஜோம் பண்றேன், நான் ஜோமனை ஆஸ்வதிப்பார். ஜோமனை ஆஸ்வதிச்சா என்ன பண்ணியிருக்கணும்? ஜோமனை ஆஸ்வதிச்சிருக்கணுமே. கதியான்னு சொல்றான், கர்த்தர் எங்க கூட இருந்தார்னா இதான் நடக்கும், இப்படிதான் நடக்கும். அப்ப கர்த்தர் கூட இருக்கிறது எதுக்கு? நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு இல்லையா? அப்ப மனோமனை கூட கர்த்தர் போனது எதுக்கு? வீட்டுக்கு போனது எதுக்கு? அவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு இல்லையா? வயல்வெளிக்கு போனது எதுக்கு? அவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு. அப்ப எங்க போனாலும் என்ன செய்ய விரும்புறார்? அவ எங்க இருந்தாலும் சரி, அவன் இருக்கிற இடத்துக்கு போய் இதுவரைக்கும் அவ பெறவே முடியாத, இல்ல எப்பவுமே பெற முடியாத ஆசீர்வாதத்தை தான் யாருக்கு தேவன் தர விரும்புகிறார்? மனோவாவின் மனைவிக்கு தேவன் தர விரும்புகிறார். ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆயிருக்கு, ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆயிருக்கு, இவங்க பரம்பரையா கிறிஸ்தவங்க அப்படித்தானே? தான் கோத்திரனா பரம்பரையா அவங்க கிறிஸ்தவங்க ஆச்சு, தலைமுறை தலைமுறையா கிறிஸ்தவங்க ஆச்சு. அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அவங்களை என்ன பண்ணியிருக்கணும்? நீங்க ஆசீர்வதிச்சிருக்கணுமே.
இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நீங்க ஆசீர்வதிச்சிருக்கணுமே. இயேசுவை யாரும் ஆராதிச்ச உடனே ஆசீர்வதிச்சிருக்கணுமே. சபைக்கு வந்த உடனே ஆசீர்வதிச்சிருக்கணுமே. அப்படியெல்லாம் இல்லாம பல வருஷங்கள் உருண்டோடி இனி நமக்கு கிடைக்கவே கிடைக்காத மனநிலைக்கு அவங்க வந்துட்ட போது கர்த்தர் என்ன செய்ய விரும்புறீங்க? அவ போய் இருக்கிற இடத்துல அந்த வயல்வெளியில போய் நின்று, வீட்டுக்கா இருந்தா வீட்டுக்கா போறீங்க, வயல்வெளி இருந்தா வயல்வெளிக்கு போறீங்க, அவ போகிற இடத்துல போய் இருந்து அவளை என்ன செய்ய விரும்புறீங்க? அவளை ஆசீர்வதிக்க விரும்புறீங்களே. அப்ப அந்த மனோவா மணிவிடத்துல என்னத்தை கண்டீங்க? அப்ப எதை கண்டு இன்னைக்கு கர்த்தர் நம்ம இருக்கிற இடத்துல வந்து நம்ம பெறவே முடியாத ஆசீர்வாதத்தை இனி நம்ம பெற வைக்க விரும்புறாருன்னா எதை கண்டு விரும்புறார்? வாசிக்கலாம் அடுத்த வசனத்தை. இப்போ ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி, இதோ அன்றைக்கு என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தால். முக்கியமான வார்த்தை, கவனிச்சு வாசிக்க வேண்டிய வார்த்தை. அப்பொழுது மனோவா எழுந்திருந்து யாருக்கு பின்னாடி போறாரு? எப்படி சொல்லணும்? எழுந்து போனார்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, எழுந்து முன்னாடி போனார்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, எழுந்து தன் மனைவியின் பின்னாலே போனார். இதை எழுத்துப்படி நான் சொல்லல. அப்ப அந்த மனோவா மனைவி யாரா இருக்கிறன்னா, ஒரு சிலருக்காவது ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். தாம் புருஷனே தன்னை பின்பற்றக்கூடிய அளவுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கைய என்னைக்கு தேவன் அவளிடத்துல பார்த்தாரோ, இன்னைக்கு பெறவே முடியாத ஆசீர்வாதத்தை நமக்கு தேவன் பெற வைப்பதற்கு இன்னைக்கு கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறா? நீ எதெல்லாம் முன்மாதிரி? நாளோட நீயும் ஒன்னா, 10ஓட நீயும் 11, 100ஓட நீயும் 101, இல்ல என் கூட 2 பேர் தான் இருக்கிறோம், 2 பேருக்கு முன்னாடி கூட என்னால் எப்படி வாழ முடியும்? ஒரு முன்மாதிரியா என்னால் வாழ முடியும். 2 பேர் தான். இந்த 2 பேருக்கு முன்னாடி கூட என்னால் எப்படி வாழ முடியும்? ஒரு முன்மாதிரியா வாழ முடியும். 10 பேர் இருந்தா 10 பேருக்கு முன்மாதிரியா வாழ முடியும். 50 பேர் இருந்தா 50 பேருக்கு முன்மாதிரியா வாழ முடியும். 100 பேர் இருந்தா 100 பேருக்கு என்னால முன்மாதிரியா வாழ முடியும். ஆக மொத்தம் என்ன? என்னைக்கு தேவன் அவளிடத்துல ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை பார்த்தாரோ, என்னைக்கு அவள் முன்மாதிரியா வாழ்கிறத என்றைக்கு ஆண்டவர் பார்த்தாரோ, அன்னைக்கு தான் சொல்றாரு, நீ எங்க போனாலும் சரி, நீ வயல்வெளிக்கு போனாலும் நான் வயல்வெளிக்கு வருவேன், நீ வீட்டுக்கு போனாலும் நான் வீட்டுக்குள்ள வருவேன், நீ எங்க போனாலும் வருவேன். இல்லையா? அந்த 9ஆம் வசனத்துல கேட்டது யாரு? 8வது வசனத்துல மனோவா தான் கேட்டார். எங்களுக்கு தரிசனமாக கேட்டார். இல்லையா? யாருக்கு தரிசனமாக இருக்கணும்? மனோவாவுக்கு தரிசனமாக. இல்லையா? இதை இன்னும் விளங்கிக்கணும்னா லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் இதே சேம் ப்ராப்ளம் சகரியா எலிசபெத் வாழ்க்கையில். இல்லையா? இதே சேம் ப்ராப்ளம் சகரியா எலிசபெத் வாழ்க்கையில். இல்லையா? ஆனா தேவன் எங்க போய் தரிசனமானாரு அப்படின்னா சகரியாவுக்கு தரிசனமானாரே தவிர யாருக்கு தரிசனமாகல? எலிசபெத்துக்கு தரிசனமாகல. இல்லையா? யாருக்கு தரிசனமாகல? சகரியாவுக்கு தரிசனமாகி அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய தூதன் அவருக்கு முன்னாடி நின்று அந்த தேவதை என்ன செய்யறாரு? அவர் ஆஸ்வதிக்கிறாரு. நீ ரொம்ப நாளா ஜோமனி நிற்கிறல்லப்பா, அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டாருப்பா, அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? உனக்கு பதில் கொடுக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லி யாருக்கு தான் சொல்றாரு? சகரியாவுக்கு சொல்றாரு தவிர யாருக்கு சொல்லல? எலிசபெத்துக்கு சொல்லல. ஆனா 2 பேருமே யாரு? கர்த்தர்ட்ட கட்டளையை அவ்வளவு கை கொண்டு நடக்கிறவர்கள். கர்த்தருடைய கட்டளையை பைபிள் 2 பேரும் அப்படிதான் அறிமுகப்படுத்துது. இல்லையா? அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவனாய் வாழ்ந்தான்னு சொல்லல, குற்றமற்றவர்களாய் வாழ்ந்தாங்கன்னு சொல்றார். இல்லையா? அப்ப குற்றமற்றவன் தான் 2 பேருக்கு தரிசனமா இருக்கலாம். இல்லையா? 2 பேர் தரிசனமா இருக்கலாமா? ஆனா யாருக்கு தரிசனமாகிறாரு? யாருக்கு தரிசனமாகிறாரு? அழகா சொல்றாரு பாருங்க. என்னது? தூபம் காட்டுகிற வேளையிலே 11ஆம் வசனத்தை கூட பாரு. நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவர் தூபம் எடுத்த வலது பக்கத்தில் நின்று யாருக்கு தரிசனமாகி, அப்ப சகரியாக தரிசனமாக முடியும். அங்க யாருக்கு தரிசனமாயிருக்கணும்? மனோவாவுக்கு தரிசனமாயிருக்கணும்.
லூக்காவன்ல என்ன யாருக்கு தரிசனமாகிறாரு? சகரியாவுக்கு தரிசனமாகிறாருன்னா இப்போ மனோவாவுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? மனோவாவுக்கு தரிசனம் ஆகியிருக்கணும் இல்லையா? ஆனால் யாருக்கு தரிசனம் ஆகலை? மனோவாவுக்கு தரிசனம் ஆகலை. ஏன் அப்படின்னா அவனால் இருக்குது அடுத்தவங்களை பின்பற்றி போக முடியுமே ஒழிய தன்னை பின்பற்றக்கூடிய அளவுக்கு ஒரு விட்னஸ் ஆன வாழ்க்கையை வாழணுன்ற விருப்பம் மனோவாவுக்கு கிடையாது. அடுத்தவங்களை பின்பற்றலாமே, அடுத்தவங்களை பின்பற்ற தப்பா இல்லை. ஆனால் நமக்கு என்ன இருக்கணும்? நான் எந்த அளவுக்கு மற்றவர்களை பின்பற்றுகிறேனோ அந்த அளவுக்கு என்னை மற்றவர்கள் பின்பற்றக்கூடிய அளவுக்கு என் வாழ்க்கை என்னவா மாறணும்? ஒரு பெரிய மாற்றம் வரணும். இல்ல மனோவா மனைவி சாதாரண ஆளுக்கு முன்மாதிரியா நடக்கல. அவன் எந்த கோத்திரத்தான் அப்படின்னா அவன் பரம்பரையா கிறிஸ்தவன் இல்லையா? பரம்பரையா கிறிஸ்தவன், தலைமுறையா அப்படின்னா தலைமுறையா கிறிஸ்தவன் எப்படி இருப்பான்னு யோசித்து பாருங்க. இன்றைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட புதுசா சபைக்கு வராங்க பாரு, அவங்கள ரொம்ப ஈஸியா நடத்திடலாம். ஒரு பாரம்பரியமான சபைக்கு வராங்க பாரு, அவங்கள நடத்துறது குதிரை கொம்பு. எந்த சொன்னாலும் ஏடா கூடமாவே தான் சொல்லுவாங்க. எது இப்படின்னாக்க எங்க அங்கெல்லாம் அப்படி சொல்லலையே, இங்கெல்லாம் அப்படி சொல்லலையே, இங்க இப்படித்தானே சொல்றாங்க, இவங்க இப்படித்தானே சொல்றாங்க. நான் சொல்றேன், இயேசுதான் தெய்வன் ஆர்சியில் போய் சொல்லுங்க. இயேசுதான் தெய்வன் எங்க போய் சொல்லுங்க பார்க்கலாம். அவனா சொல்லுவாங்க கிடையவே கிடையாது, எங்களுக்கு யார் தான் தெய்வம்? நீ 1000 வசந்த விளக்கி காட்டுங்க. நான் சொல்றேன், காலம் சென்று போயிட்டார். அவருக்கு பேரே எம்ஏ ஆறுமுகம் இல்லையா? அவர்கிட்ட எத்தனையோ முறை வசனத்தெல்லாம் கிளியரா எடுத்து உட்கார்ந்து சொல்லி கிளியரா கேட்பார். ஒரு வசனம் இல்லாம கேட்பார். எனக்கு அங்கே மூத்த பிள்ளையா பாவம் அந்த ஸ்கூல் தான் சேர்த்துருந்தோம். அப்போ போனோடனே நல்ல கிறிஸ்தவனே அதில் அறிமுகம் ஆகிடுச்சு. நான் சப்போஸ் அங்கே ஸ்கூல் போனால் உட்கார வச்சு ஏதாவது வசனம் சொல்லுங்க, அப்படி வசனத்தை கேட்பார். நல்லா படித்தவர். ஒரு வசனம் சொன்னாக்க கிளியராக அவருக்கு எல்லாம் வசனம் எடுத்து அத்தனை வசனம் எடுத்து காட்டிட்டேன். எடுத்துப்பட்டா கிறிஸ்மஸுக்கு பார்த்தீங்கன்னா கேரளாவுன்னு போவாங்க இல்லையா, அவர் மட்டும் தான் கேரளாவில் போய் நிற்கிறார். நான் சொன்னேன், இவருக்கு பிரசங்கம் பண்ணதை விட கமனூர் வேற எங்கே பண்ணியிருக்கலாம், வேற எதுக்காக ஒரு செடிக்கு பிரசங்கம் பண்ணது என்ன போயிருப்பா போல இருக்கு, ஒரு ரட்சிக்கப்பட்டிருப்பார் போல. உண்மையாக அப்படி யோசித்தேன். ஏன்னா நாங்கள் இருந்த தெருவுக்கு பக்கத்தில் ஆர்சிஜி மக்கள் இருக்கிறாங்க. பார்த்தாக்கா அந்த ஃபாதர் ப்ளஸ் என்ன செய்யறோன்னா கூட இவர் தான் போய் நிற்கிறார். யாரு? நான் நினைச்சேன், அப்புறம் இந்த மனுஷனுக்கு இவ்வளோ வசனத்தை சொல்லி என்ன பிரயோஜனம்? வசனம் இப்படியெல்லாம் இருக்கா? ஆர்வமாக கேட்பார் வசனத்தை. சும்மா அப்படியெல்லாம் கேட்க மாட்டோம், ஆர்வமாக. இல்லை தப்பு வேதனாபாதமே பண்ண மாட்டார், எதிர்க்கவே மாட்டார். சொல்கிற வசனத்தை அப்படியே கேட்பார். வசனத்தை எடுத்து வச்சு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் தமிழ் பைபிள் வச்சிருப்பேன், அவர் இங்கிலீஷ் பைபிள் வச்சிருப்பார். தமிழ் பைபிள் வாசித்துக்கு அவர் இங்கிலீஷ் பைபிள் படிக்க சொல்லுவேன், அவரையும் படிக்க சொல்லி தமிழ் பைபிள் இருக்குன்னு ரெண்டுக்கும் டிரான்ஸ்லேட் விளக்கமாக சொல்லுவேன். போகும்போதெல்லாம் வசனத்தை சொல்லி பார்ப்பேன். ஆனால் கடைசி மனுஷன் எங்க எப்படி இந்த போய் சேர்ந்துட்டாரு. கடைசி வரைக்கும் ஒரு நாள் இயேசு தான் தெய்வம்னு அவரு அது போயிட்டேன் சார், அதுக்கு முன்னாடி என்ன செய்ய முடியல, அங்கிருந்து கையில் இருக்கிறது விஷங்க எடுத்துட்டேன் சார், எப்படி குடிக்காம இருக்கிறது, கையில் இருக்கிறது விஷம் சார்ன்றோம். இல்லை சார் கையில் எடுத்துட்டேன், எப்படி அதை குடிக்காம இருக்கிறது. இதை சொன்னேன். இன்னைக்கு புதுசாக ஒரு தேவனை அறியாத இடத்துலேருந்து தேவனை தெரியாத குடும்பங்கள்லேருந்து ஒரு ஆள் சபைக்குள்ள வருவாங்கன்னா அந்த மனுஷனை ஈஸியாக நடத்தலாம். ஆனால் ஏற்கனவே போயிட்டு வராங்க பாரு, அவங்கள வச்சு படுற படாத பாடு. ஏன்? ஆக எதையோ ஒன்று ஒரு தப்பான கதை கற்றுக் கொடுத்துருப்பாங்க. ஆனால் சரியான கதை சொன்னா கூட என்ன விருப்பம் வராது. ஆமாம் இது கரெக்ட், இது என்ன செய்யணும், இதை நம்ம கடைபிடிக்கணும், இப்படி நடக்குன்ற மனப்பூர்வமான என்னன்றது துளி அளவும் வராது இல்லையா? அப்படின்னா அந்த மனோ மனைவிக்கு சொல்கிறேன், உங்களுக்கு நான் சொல்கிறேன், மனோ மனைவிக்கு சொல்கிறேன். இவன் யார் அப்படின்னா ஒரு தான் கோத்தர்த்தான் இல்லையா? இவன் ஏற்கனவே குடும்பம் ஏற்கனவே பல முறை ரட்சிக்கப்பட்டிருக்கு இல்லையா? இப்போ பல முறை ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துக்கு தான் இவன் என்னவா வாழ போனோம். இப்போ ஒரு முன்மாதிரியாக நிற்கணும், சாதாரண காரியம் அல்ல. ரட்சிக்கப்படாத மக்களுக்கு முன்னாடி ஒரு முன்மாதிரியாக வாழ்றது வெரி சிம்பிள். அதுவே இன்னைக்கு நிறைய பேரால முடியல. யாரால? ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு முன்னாலேயே ஒரு ஹை விட்னஸா, ஒரு சாட்சியா, ஒரு முன்மாதிரியா வாழ்றதுக்கு நிறைய பேரால முடியல. அப்படி முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல பதில் சொல்றதுக்கு. உங்க சபையில் முடியுமான்னு என்ன கேட்டானாக்கா நான் கொஞ்சம் யோசிச்சு தான் பதில் சொல்லுவேன். இல்லை என்ன யாராவது உங்க சபையில் அப்படி இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் நான் கொஞ்சம் யோசிச்சு ஜோம் பண்ணிட்டு கர்த்தர் சொல்றாரான்னு கேட்டு சொல்றேன் இருங்க அப்படின்னு சொல்லுவேனே தவிர ஆமாயா எங்கள் சபையில் இருக்கிறாங்கன்னு உண்மையாக சொல்கிறேன், ஃபுல்பிட்லேருந்து சொல்கிறேன், எனக்கு மனப்பூர்வமாக சொல்கிறதுக்கு வராது. யாருக்கு? ரட்சிக்கப்படாதவங்களுக்கு முன்னாடி
சௌர சாட்சியா இருக்கிறோமா அப்படின்னு கேட்டா அதுக்கே பதில சொல்ல முடியாதுன்னா, ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துல ரட்சிக்கப்பட்ட புருஷனுக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துக்கு முன்னாடி ஒரு முன்மாதிரியா ஒருத்தி வாழ்றான்னு சொன்னா அது சாதாரண காரியம் அல்ல. இன்னைக்கு ஏன் கர்த்தர் நம்ம எதிர்பார்க்க ஆசீர்வாதத்தை கொடுக்காமலே இருக்கிறாரு? நீ யாருக்கு முன்மாதிரி? உன் வாழ்க்கையை யார் ஃபாலோ பண்ண முடியும்? உன் வாழ்க்கையை யார் பின்பற்ற முடியும்? உன்னை பார்த்து எஸ் இது சூப்பர், இது கரெக்ட், இதை நம்ம என்ன செய்யலாம், இதை நம்ம ஃபாலோ பண்ணலான்னு நம்ம செய்கிற ஒரு காரியத்தை பார்த்து இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய காரியத்தை ஃபாலோ பண்றாங்க? நம்ம செய்கிற காரியத்தை நம்ம பிள்ளைகள் ஃபாலோ பண்றாங்களா? நம்ம பிள்ளைகள் ஃபாலோ பண்றாங்களா? இன்னைக்கு காலைவன் சொன்னா, நேற்று உனக்காக மக உபவாசம் பண்ணலான்னு. நான் சொன்ன சாப்பாடு சரி இருக்காது, அதனால அப்படி எதிர்பார்க்க. இல்லை இல்லை, உபவாசம் பண்ணா. எதுக்கு உபவாசம் பண்றான்? இந்த உபவாசம் எப்படி அவளுக்கு தெரிஞ்சிச்சு? இந்த உபவாசோடைய மேன்மை எப்படி அவளுக்கு தெரிஞ்சிச்சு? இந்த உபவாசோடைய எஃபெக்ட் எப்படி அவளுக்கு தெரிஞ்சிச்சு? ஒரு உபவாசம் பண்ணால் ஒரு எஃபெக்ட் இருக்குன்னு எப்படி அவளுக்கு தெரிஞ்சிச்சு? நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அது சின்னவ சொன்னேன். என்னைக்கு அவன் 3 நாள் உபவாசம் பண்ணி முடிச்சாலும் அன்னைக்கு தான் டிக்ளேர் பண்றான் டேட்டை. அன்னைக்கு தான் டேட்டை டிக்ளேர் பண்றான். அது மட்டும் எவ்வளோ போரான் இருக்குது. அப்போ அவன் சொல்றான் 3 நாள் பாசிங் இருக்கிறேன். அந்த 3 நாள் ஜெபத்தை நான் சொல்றேன், அவ பாசிங் பண்ணதுனால தான் அதை நான் செஞ்சானு சொல்லல. இப்ப கர்த்தர் என்ன கற்றுக் கொடுக்கிறாரு? ஒரு உபவாசோடைய எஃபெக்ட் எவ்வளவு, ஒரு உபவாசோடைய மேன்மை எவ்வளவு, ஒரு ஜெபத்தினுடைய தாக்கம் எவ்வளவு அப்படின்றத என்ன செய்யிருக்கிறான்? இந்த சொற்ப நாட்கள்ல கற்று கொடுத்ததான் கத்தான் கொண்டு போய் வச்சிருக்கிறார். நான் அவளை கேட்ட சொல்லவ எவ்வளவு ஜெபம், எவ்வளவு. நான் அவள் 12th படிக்கும் போதெல்லாம் அவள் முட்டி போட ஜெபம் நானே பார்த்தது கிடையாது. அவள் அழுது ஜெபமானதை நானே பார்த்தது கிடையாது. அந்த இடைப்பட்ட நாளில் கவுன்சிலிங்கை லாக் பண்ணி அவளை படுத்தின பாடு இருக்கு பத்தியா. தண்ணி குடிக்காத உபவாசம் பண்ணா, சாப்பிடாம உபவாசம் பண்ணா. நான் சொன்னீங்க தண்ணி குடிக்காத உபவாசம் பண்ற. எப்படி கத்துக்கணும் அந்த தண்ணி குடிக்காத உபவாசத்தை? தண்ணி குடிக்காத உபவாசம் பண்ணி ஜெபம்னா ஒரு எஃபெக்ட் இருக்குதுன்ற எப்படி பார்த்து, எங்க பார்த்தாவ, எந்த இடத்துல பார்த்தா, யார்கிட்ட அவ பார்க்கிறா? இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையை ஃபாலோ பண்ண முடியுமா? நம்ம குடும்பத்துல உள்ளவர்கள் நம்ம குடும்ப வாழ்க்கையை ஃபாலோ பண்ண முடியுமா? எதை ஃபாலோ பண்ணலாம்? அவ சொல்றா புருஷன் முன்னாடி போயிருக்கணும். ஒரு முறைக்கு முதல் முறை எங்க வந்திருக்கணும்? தேவதூதன் நேரா போய் மனவன்னு சொல்லியிருக்கணும். 2வது முறை அவன் கேட்கறான், இல்ல எனக்கு நம்பிக்கை இல்லை, நீங்க எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி இருக்கணும். அவன் சொல்ற 2வது முறை எங்க போறேன்? வயல்வெளிக்கு போவன தவிர எங்க போக மாட்டேன். நீ இருக்கிறத வரமாட்டேன்றாரு இல்லையா? நீ அடிச்சு கூட என்ன பண்ண மாட்டேன். என்ன அடிச்சு நீ கூப்பிட்டா கூட என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். நீ ஒரு ஆடல, நீ 9 ஆடை வெட்டி போட்டா கூட சரி, நான் என்ன செய்ய மாட்டேன். நீ இருக்கிற இடத்துக்கு வர மாட்டேன். எங்கதான் போய் நிக்கிறா? அங்கதான் போய் நிக்கிறா. திரும்ப திரும்ப அங்கதான் போய் நிக்கிறா. ஏன்னா அவனுக்கு தெரியுது இந்த பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரம்னா, சோ விட்னஸ். அது ஒரு முன்மாதிரி, ஒரு முன்மாதிரியான பாத்திரம், ஒரு முன்மாதிரியான செயல்பாடு, ஒரு முன்மாதிரி முன்னெடுத்து போறவ, ஒரு முன்மாதிரியா வாழ்கிறவ. நான் முன்மாதிரியா தான் வாழ்ந்தாகணும். நம்ம குடும்பத்தை இப்படிதான் இருக்கிறாங்க, நம்ம இப்படிதான் இருக்கிறாங்க, அப்படிதான் இருக்கிறாங்க. அது வேணா இருக்கட்டுங்க, நான் கற்றுக்கொண்டது இப்படிதான் வாழ்வுன்றதுல அவ உறுதியா நிக்கிறவன். அவகிட்ட எதை பார்த்தாருன்னா, அவன் முன்மாதிரியா பார்க்கிறான். அவன் புருஷனே அவளை பின்பற்றக்கூடிய அளவுக்கு அவகிட்ட எதை பார்க்கிறான்னா ஒரு சாட்சியை பார்க்கிறான். எனக்கு அதை படிச்சும் போது கொஞ்சம் ஒரு வித்தியாசம் ஆயிடுச்சு. என்னையா அது இப்படி பண்ணிட்டிய மனோவா? சரி, சிலருக்கு மேலே விட்டுட்டோம், அதுக்கு மேலே சொன்ன சகட்டமாக போயிடும். இப்படி பண்ணிட்டியே மனோவா, என்னையா அது இப்படி போயுமா, இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு என்ன செய்ய வேண்டியது இருக்குது. அவரை பார்த்து எனக்கு கொஞ்சம் பாதிராகி போச்சு. எனக்கு என்னையா அது இப்படி பண்ணி எங்களெல்லாம் கூட இப்படி கூட நிற்க வச்சுட்டியே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு. ஏன்னா சொல்றான், எழுந்தவன் முன்னாடி போயிருக்கான்னு சொல்லி இருக்கணும், இல்லை எழுந்து போனான்னு சொல்லி கூட பரவாயில்ல இல்லையா. அவன் எழுந்து உடனே எழுந்து ஓடி போய் இப்படி அன்னைக்கு வந்தார்ல ஒருத்தர், அவர் வந்திருக்கிறார் அப்படி உடனே நேராக ஓடியாரு, அப்படி எழுந்து போனா அப்படின்னு சொல்லிதான் கூட பரவாயில்ல. சரி பரவாயில்ல, ஒரு கௌரவத்தை அவர் என்ன பண்ணி கொடுத்தாரு, சம்பாதிச்சு கொடுத்தாருன்னு சொல்லி இருக்கலாம் இல்லையா. ஆனா இப்படி பண்ணிட்டாரு, என்ன செய்ய? இப்படி பண்ணிட்டாரு, என்ன செய்ய? ஏன்? அவன் வீட்டுக்காரனே அவளை ஃபாலோ பண்ணக்கூடிய அளவுக்கு, பின்பற்றக்கூடிய அளவுக்கு அவகிட்ட ஒரு முன்மாதிரி இருக்கு. நீ எத்தனை பேருங்க என் மனைவியை பின்பற்ற முடியும்,
என்கிட்ட இருக்கிற கேரக்டர், என்கிட்ட இருக்கிற குணத்தை, என்கிட்ட செயல்பாடை என் மனைவி பார்த்து அவன் எவ்வளோ ரசிக்கப்பட்டிருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் அனுபவம் இருந்தாலும் சரி, எத்தனை தலைமுறை கிறிஸ்துவம் இருந்தாலும் சரி, என்கிட்ட இருக்கிற அந்த கேரக்டரை பார்த்து, அந்த குணநலங்களை பார்த்து, அந்த செயல்பாடுகளை பார்த்து, அந்த கிரிகளை பார்த்து என் மனைவியை என்னை பின்பற்ற முடியக்கூடிய அளவுக்கு நான் இருக்கிறேன்னு எத்தனை புருஷன் சொல்ல முடியும்? எத்தனை மனைவி என் புருஷன் எவ்வளோ படிச்சிருக்கட்டும், என்ன வேணா பைபிளை கரைச்சி குடிக்கட்டும், பட் என்னை பின்பற்றக்கூடிய அளவுக்கு என்கிட்ட சரக்கு இருக்குன்னு எத்தனை மனைவி சொல்ல முடியும்? எத்தனை பெற்றோர் சொல்ல முடியும்? எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் தான் என்னதான் இருக்கிறோம் முன்மாதிரி. எவ்வளோ பேர் இருக்கட்டும், அவன் என்ன வேணா படிக்கட்டும், அவன் என்ன வேணா பெரிய ஆளாக இருக்கட்டும், அவங்களுக்கு யார் தான் முன்மாதிரி? நான் தான் முன்மாதிரி என்று சொல்லி இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் என் பிள்ளைக்கு நான் முன்மாதிரியாக இருக்கிறேன், அந்த தைரியம் இன்னைக்கு நமக்கு இருக்கு. எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இன்னைக்கு நமக்கு இருக்கு? என்ன தைரியம்? என் பிள்ளைகளுக்கு நான் தான் முன்மாதிரி. அவன் என்ன வேணா படிக்கட்டும், அவன் எவ்வளவு வேணா பெரிய படிப்பு படிக்கட்டும், எவ்வளவு வேணா என்ன விட படம் சொல்றான், பேர் எழுத்துல வர்றதை விட அதிகமா டிகிரி படிக்கட்டும். பேர் எழுதுவாங்க இங்கிலீஷ்ல, பேர் எழுதுவான் இல்லையா? எழுதுவாங்க இல்லையா? இங்கிலீஷ்ல எத்தனை எழுத்து வரும்? அத்தனை எழுத்து அளவுக்கும் படிப்பு கூட படிக்கட்டும். அவன் எவ்வளவு படிச்சாலும் சரி, அவன் எவ்வளவு பெரிய பதவிக்கு போனாலும் சரி, அவன் எத்தனை லட்சத்தை கைது வாங்கினாலும் சரி, என் பிள்ளைக்கு நான் தான் முன்மாதிரி. அவன் முன்மாதிரியா என்னை பின்பற்றக்கூடிய அளவுக்கு என்கிட்ட சரக்கு இருக்குன்னு எவ்வளவு பேர் சொல்ல முடியும்? கத்தா சும்மா ஆஸ்வதிக்கலங்க. நீ ஆண்டவரே ஆஸ்வதிங்க அப்படின்னு ஆஸ்வதிச்சு நினைச்சிருக்கிறியா? ஆண்டவரே ஆஸ்வதிங்கப்பா அப்படின்னு ஒரு சொல்லிட்டு கண்ணீர் வச்சிருக்க ஆஸ்வதிச்சு நினைச்சிருக்கிறியா? கத்தா இதையெல்லாம் பார்த்து ஆஸ்வதிக்கிற ஆண்டவர் அல்ல. எதை பல வருஷமா ஆயிப்போச்சு, ரட்சிக்கப்பட்ட பல வருடங்கள் ஆகிப்போச்சு, பல மாதங்கள் ஆகிப்போச்சு, கர்த்தர் ஆஸ்வதிக்கல. அவன் முடிவு பண்ணிட்டாங்க, இது நமக்கு என்னவே கிடையாது, இது கிடையவே கிடையாது, அவ்வளவுதான், இனிமே கிடையாது, அவ்வளவுதான், இது நமக்கு கிடைக்கிறது வாய்ப்புகளே இல்லை. அதான் 2 வார்த்தை குறிப்பு ஆரம்ப பதிச்சு எழுதிட்டாரு. ஆனா அதையும் தாண்டி கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார்னா எதை பார்த்தா? அவர்கிட்ட இருக்க முன்மாதிரியை கர்த்தர் பார்த்தார். அவர்கிட்ட இருக்கிற முன்மாதிரியை, அவர்கிட்ட இருக்க முன்மாதிரியை பார்த்தார். என்ன முன்மாதிரியை பார்த்தார்? முன்மாதிரியில் பல விஷயம் இருக்கு இல்லையா? ஏதோ ஒரு முன்மாதிரி மட்டும் வாங்கிட்டேனாக்கா எதில் முன்மாதிரி இருந்தாலும் என்னவோ பண்ணாலும் அப்படி உங்களுக்கு சந்தேகம் வரலதான். ஆனால் நான் சொல்கிறேன் அது சரியா? முன்மாதிரின்னு சொல்லிட்டாச்சு, அது என்ன முன்மாதிரி, அது எதில் முன்மாதிரி, அது எங்கள் கிட்ட இருக்கா இல்லையா? அப்போ நான் இருக்க மாதிரி தான் அவளும் நினைக்கிறா, அப்புறம் என்னையும் ஆஸ்வதிக்கலை அப்படின்னு அவள் கேட்கணும் இல்லையா? அப்படி தானே கேட்கணும். அப்படி தான் நாம் என்ன செய்யணும்? அவளை கேட்கணும், மனோமனையை பார்த்து கேட்கணும், உங்கள்கிட்ட என்னதான் இருந்துச்சு, அப்படி என்னதான் நீ மாயமே கேட்பாளியா? என்னதான் மருந்து போட்டாலே தெரியல, என்னதான் மயக்கினாலே தெரியல, முன்ன மாதிரி என் பையன் என்ன செய்யல, இல்லை இப்பெல்லாம் மாறி போயிட்டான், அவள் என்னதான் போட்டாலும் தெரியல, அப்படி மனோமனையை கேட்கலாம். ஏமா என்னதாம்மா போட்ட அந்த தூதனுக்கு, உங்கள்கிட்ட அங்கே போனால் வந்து நிற்கிறான், இங்கே போனால் வந்து நிற்கிறான், என்னதாம்மா மருந்து போட்ட, அது எங்கதாம்மா பண்ண, கொல்லிமலையில் பண்ணியா இல்லை மலையில் பண்ணியா? ஏன்னா மலையில் பண்ணதான் நிறைய எஃபெக்ட்னு சொல்கிறாங்க, அதனால் அங்கேதானே போய் பண்ணிட்டு வந்தியம்மா அப்படின்னு யாரை கேட்கணும்? மனவா மனைவி கிட்ட கேட்கணும் இல்லையா? நிறைய மாமியார் எதை தான் சொல்றாங்க, இப்போ நிறைய மாமியார் அதான் சொல்றாங்க, என்ன அது வரைக்கும் பையன் நான் தங்கமாக இருந்தான், அதுக்கு மட்டும் அது சுத்தமான கவரிங் தான் அவங்களுக்கு தெரியல இல்லையா? அது மனவா பாச ராஜாமணி சொல்லுவாரு, வந்து மாத்திராலே அவனுக்கு ஒரு கோயில் கட்ட, உன்னால உன்னை வருஷமா என்ன செய்ய முடியல, உன் பிள்ளைய மாற்ற வந்து வந்து கொஞ்ச நாள் என்ன பண்ணிட்டா, மாத்திட்டால, அவளுக்கு என்ன பண்ணு, ஒரு கோயில் கட்ட. ராஜாமணி சொல்லுவார், அப்படி குடும்ப குடிகளை சொல்லுவார், என் பையனை மாத்திட்டா உன்னால மாத்த மாட்டான், அவன் வந்து என்ன பண்ணிட்டா, மாத்திட்டால, அவனுக்கு என்ன பண்ணு, மருமனுக்கு ஒரு கோயில் கட்டியானா அதை குறையா சொல்லி அது மாத்திட்டால, என்ன கேட்கணும், என்னமா மருந்து போட்ட, என்னதான் மாயம் பண்ண, என்னதான் சொன்ன, என் பையன் இப்படி மாறிட்டானே அப்படின்னு இப்போ அவளை கேட்கணும். தேவதூதன் அங்கே போனாலும் அங்கே போய் நிற்கிறான், அங்கே போனாலும் அங்கே போய் நிற்கிறான், என்னம்மா மருந்து போட்ட, என்னம்மா மாயமனு கேட்டான். அவள் ஒன்னே ஒன்று சொல்லுவா, ஒரு மருந்தை போட்டேன். என்ன மருந்தை போட்டேன்? என்ன சொன்னாலும் அதை அப்படியே கர்த்தர் சொன்னதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதை நான் எனக்குள்ள உருவாக்கிட்டேன். அதான் அவள் செஞ்ச முதல் காரியம். என்ன சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, அதை அப்படியே அப்செட் பண்ற ஒரு இருதயம் யார்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த மனோவா மனைவி கிட்ட இருந்துச்சு. முதல் முறையா யார்கிட்ட வந்து சொல்றா?
மனோவ மனைவி கிட்ட தான் வந்து சொல்றார் இல்லையா? என்ன சொல்றார்? மனோவ மனைவி கிட்ட வந்து கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், ஆதலால் நீ திராட்சை ரசமோ குடியாதபடிக்கு புசியாதபடிக்கு கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படல் ஆகாது என்று சொன்னார் இல்லையா? இதை எங்கேயாவது மனவ மனைவி யாரோ ஒரு மனுஷன் சொன்னதாக அவ எடுக்கல. முதல் முறையா வந்து பேசுறாரு. உண்மையிலேயே டவுட் பட வேண்டியது யாரா தான் இருக்கணும் அப்படின்னா அவளதான் இருக்கணும் இல்லையா? எப்படி அது எப்படி அப்படின்னா அவ தான் டவுட் படணும் இல்லையா? அப்படின்னா போய் எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுங்க, அங்க போய் சொல்லுங்க அப்படி சொல்லியிருக்கணும் இல்லையா? ஆனா ஒரே ஒரு சின்ன டவுட் கூட யாருக்கு வரலன்னா மனோ மனைக்கு வரல. அப்படின்னா இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுகிறத எவ்வளவு பேரு கர்த்தர் தான் நம்மளோட பேசுறார், என்னோட பேசுகிறது தேவன் தான் என்னோட பேசுகிறார் என்ற ஒரு உறுதிப்பாடு இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு இருக்கு. ஒரு மனுஷன் பேசுறதா எடுக்காம, ஒரு மற்றவங்க பேசுறதா எடுக்காம, பட் ஏதோ ஒரு காரியம் பேசுறதா எடுக்காம, என்னோட கர்த்தர் தான் என்ன செய்யறாரு, என்னோட கர்த்தர் தான் பேசுறாரு, என்னோட கர்த்தர் தான் பேசுறாரு அப்படின்னு, என்னோட கர்த்தர் தான் பேசுறாரு அப்படின்னு நீங்க எவ்வளவு பேர் எடுக்க முடியும்? நீ எவ்வளவு பேர் கர்த்தர் தான் என் கூட பேசுறாரு என்கிட்ட எடுத்துக்க முடியும்? பேசுறது யாரு? கர்த்தருடைய தூதன் இல்லையா? பேசுறது யாரு? கர்த்தருடைய தூதன் இல்லையா? பேசுறது யாரு? கர்த்தருடைய தூதன். ஆனா கர்த்தருடைய தூதன் பேசுறத எப்படி அவ எடுத்துக்கல? சாதாரண எடுத்துக்கலையா? தொடர்ந்து வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், படலாகாது. அடுத்த வசனம், அடுத்த வசனம், அடுத்த வசனம். அவள் போய் அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவன் என்னிடத்தில் வந்தான், அவனுடைய சாயல் தேவனுடைய தூதனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறது, மகா பயங்கரமாய் இருந்தது, கேட்கவில்லை, சொல்லவும் இல்லை. அவர் என்னை நோக்கி, நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், குடியாமலும் இரு, அந்த பிள்ளை பிறந்தது முதல் மரண நாள் மட்டும் நசரேனாய் இருப்பான் என்றால் சொன்னாள் என்றார். அப்பொழுது மனோவா என்ன விண்ணப்பம் பண்ணி, ஆண்டவரே மனுஷன அப்ப முதல்ல சொன்னது ஏற்கனவே மனோமானிக்கு என்ன சொன்னாரு? அவன் கிளியரா சொல்றான். என்ன சொல்றான்? நான் பார்த்தேன், அது யாருடைய சாயலா இருக்குது? தேவனுடைய சாயலா இருக்குது, பயங்கரமா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொன்னான் இல்லையா? இப்ப இந்த டவுட் யாருக்கு வந்திருக்கணும்? மனோவா மனைவிக்கு வந்திருக்கணும். வந்திருக்கிறது யாரு? பேசுறது யாரு? இவங்க எதுல பேசுறாங்க, எப்படி பேசுறாங்க அப்படின்றது யாருக்கு வந்திருக்கணும்? மனோவின் மனைவிக்கு வந்திருக்கணும். ஆனா யாருக்கு வரல? அவளுக்கு தெரியுது, நான் பார்த்தது யாரு? தேவன். என்னோட பேசினது யாரு? தேவன். நான் கேட்ட சத்தம் யாருடைய சத்தம்? தேவனுடைய சத்தம் என்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு நிலை யாருக்குள்ள இருக்குதுன்னா மனோவன் மனைவிக்குள்ள இருக்கு. இன்னைக்கு எத்தனை பேருங்க நம்ம கேட்கிற சத்தம் கர்த்தருடைய சத்தம், என் காதுல விழுகிற சத்தம் கர்த்தருடைய சத்தம், என்னோட பேசுகிற சத்தம் கர்த்தருடைய சத்தம், என்னோட படுற சத்தம் கர்த்தருடைய சத்தம். நான் கர்த்தருடைய சத்தம் நான் கேட்டிருக்கிறேன், கர்த்தர் என்னோட பேசுறாரு, கர்த்தரோட என்ன இடைப்படுறாரு என்று இன்னைக்கு கேட்கிற சத்தங்களை எவ்வளவு பேர் அப்படியே மனப்பூர்வமா கர்த்தர் தான் பேசுகிறார் என்று ஏற்றுக்கொள்ளுவதிலே மனோவ மனைவி யாருன்னா முன்மாதிரி. வெளியரகமான கருத்தை சொல்லலை, இன்னைக்கு வெளியரகமான கருத்தை சொல்லலை.
அப்படி உள்ளான மனநிலை என்ன இருக்குன்னா, அவன் புருஷன் பார்க்கிற அவளை பின்பற்றக்கூடிய அளவுக்கு அவன் எழுந்து அவன் மனைவியின் பின்னாலே போன பைபிள் சொல்லுது. அதை எழுத்தின மட்டும் பின்னாடி போகிறது வேற கதையை சொன்னாலும் அது ஆவியின் அர்த்தம் என்ன? முன்மாதிரி. எதில் முன்மாதிரி? நாம் கேட்கிற சத்தம் கர்த்தருடைய சத்தம் என்ற ஒரு அசைக்க முடியாத உணர்விலே நாம் யாரா இருக்க வேண்டுமானால் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நம்ம காதல விழுகிற சத்தம் ஒரு சாதாரண சத்தம் அல்ல. இத்தனை வருஷம் இருக்கு இந்த சத்தம் கேட்கல. இத்தனை வருஷம் இவன் கட்சிப்பட எத்தனை வருஷம் ஆச்சு? பல வருடங்கள் ஆச்சு இல்லையா? இந்த சத்தம் எப்ப கேட்டிருக்கணும்? எப்பவோ கேட்டிருக்கணும் இல்லையா? ஆனா எப்ப கேட்கல. அப்ப இதுவரைக்கும் பேசாத கர்த்தர் ஏன் இப்ப பேசணும்? அப்ப கர்த்தர் ஏதோ செய்ய விரும்புறாரு, கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புறாரு, ஏதோ ஒன்று செய்ய விரும்புறாரு, ஏதோ நன்மையை பண்ண விரும்புறாரு. அப்ப தேவன் என்ன செய்ய விரும்புறார்? நம்மளை ஆசீர்வதிக்க கர்த்தர் என்ன செய்ய விரும்புறாரு? கர்த்தர் பேசுகிறார் என்பதை யார் அறிந்திருந்தாள்னா மனோவ மனைவி அறிந்திருந்தாள். இதுவரைக்கும் கேட்காத சத்தம் அந்த சத்தம். இதுவரைக்கும் கேட்காத சத்தம். அவ கிட்ட பேசின ஒரு வார்த்தையை கூட இதற்கு முன்னாடி யாரோட அவள் பேசுனது இல்லை. தேவன் அவளோட பேசுனது இல்லை. அவன் புருஷனோட பேசுனது இல்லை. அவ காதல கேட்டதே இல்லை. இதுவரைக்கும் கேட்காத ஒரு சத்தத்தை அவ கேட்கிறாள். இதுவரைக்கும் கேட்காத வார்த்தைகளை அவ கேட்கிறாள். இதுவரைக்கும் கேட்காத வசனத்தை அவ கேட்கிறாள். அவ கேட்டோன்னு அப்செட் பண்றான். God's word. கர்த்தர் என்னோட பேசுறார். இது தேவ சத்தம், இது தேவனுடைய சத்தம் என்று சொல்லி அவன் தீர்மானிக்கிறான். அவன் உறுதியா இருக்கிறான். என்னோட பேசுனது கர்த்தருடைய சத்தம். இதை அப்படியே கொண்டு அவன் சொன்ன. அவன் சொல்றான், ஆண்டவரே மீண்டும் ஒரு விஷயம் எடுப்போம், நான் கண்ணுல பார்க்கணும். இதை நம்ம தோமையா தான் சொன்னார். என்ன சொன்னாரு? 10 பேரும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஏசையா வந்தார்ப்பா, ஆவியா ஊதினாருப்பா, எங்களை தேற்றினாருப்பா, நாங்க சந்தோஷம் பெற்றோம்பா, பரிசுத்த அபிஷேகத்தெல்லாம் பெற்றோம்பா அப்படின்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன். அவன் நான் கண்ணில் பார்த்தா தான் என்ன செய்வேன்? நான் கண்ணில் பார்த்தா தான் என்ன செய்வேன்? நான் நம்புவேன். அவர் விழாவில் கையை போட்டு பார்த்தா தான் என்ன பண்ணுவேன்? நம்புவேன். அவள் கையிட்டு பார்த்தா தான் என்ன பண்ணுவேன்? நான் நம்புவேன். நான் என்ன பண்ண மாட்டேன்? நீ சொல்றதையெல்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன். நீங்க சொல்றதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன்ற எல்லைக்குள் நீ என்ன வேணா சொல்லுங்க, சொல்லிட்டு போங்க, நான் என்ன செய்ய மாட்டேன். நான் அதான் நம்ப மாட்டேன்னு சொல்ற ஒரு நபரோட கூட கர்த்தர் நீ எத்தனை முறை கேட்டாலும் கர்த்தர் வரவும் மாட்டாரு, கர்த்தர் பேசவும் மாட்டாரு, ஆசீர்வாதத்தை கொடுக்கவும் மாட்டார். ஒரே முறை தான் பேசுறான். ஆனா உண்மையில அவ தான் டவுட் பட்டு இருக்கணும். அவன் தான் பயந்து இருக்கணும். ஐயோ யாரும் என்னவோ தெரியலையே, நம்மகிட்ட வந்து பேசுறாங்களே, என்ன சம்பவம் தெரியலையே அப்படின்னு அவ தான் பயந்து இருக்கணும். அவ தான் நடுங்கி இருக்கணும். அவ தான் கலங்கி இருக்கணும். அவ தான் என்ன பண்ண தெரியலப்பான்னு சொல்லி இருக்கணும். ஆனா அவ கிளியரா சொல்றான், நான் பார்த்தது கர்த்தருடைய முகம், என் கூட பேசின சத்தம் கர்த்தருடைய சத்தம், நான் பேசுனதெல்லாம் கர்த்தருடைய சத்தம் என்று சொல்லி நான் கர்த்தருடைய சத்தம் என்று அவ தீர்க்கமா முடிவெடுத்தான். அவ தீர்மானமா முடிவெடுத்தான். இன்னைக்கு தேவன் நம்மோட பேசுகிற காரியம் கர்த்தர் தான் நம்மோட பேசுகிற கர்த்தர் தான் பேசுகிறார் என்று நாம் நம்புகிற நம் காரியத்துல இன்னைக்கு முன்மாதிரியாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த முன்மாதிரியை என்னைக்கு மனோவா மனைவிடத்துல கர்த்தர் பார்த்தாரோ அன்னைக்கு தான் அவளை ஆசீர்வதிச்சார். நீ என்ன வேணா ஒரு பக்கம் பேசிட்டு போ, நீ என்ன வேணா சொல்லிட்டு போ அப்படின்ட்டு அவாக்கு என்ன செய்யல. அவன் வேலையை பார்த்துட்டு இல்லை. என்னமோ சொல்றாங்க, கிராம சொல்ல செவடங்க அதில் சங்குவதன மாதிரி என்னமோ சொல்லின்னு கிடக்குறாங்க, என்னமோன்னு கத்தின்னு கிடக்குறாங்க, ஏதோ பண்ணின்னு போறாங்க அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிறவர் மனோவா மனைவி இல்லை. என்னோட பேசுகிற சத்தம் கர்த்தருடைய சத்தம். நான் பார்த்தத கர்த்தருடைய மனுஷன், நான் பார்த்தத ஒரு தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷனா பார்க்கிறேன், தேவ தூதனா பார்க்கிறேன். பயங்கரமா இருந்துச்சு இந்த சத்தம் இருந்துச்சு. இதுவரைக்கும் நான் கேட்காத ஒரு சத்தத்தை நான் காதல கேட்டிருக்கேன். கர்த்தர் என்னோட பேசுறான் என்று சொன்ன பேசுகிறதை அப்படியே ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தில் மனோவா மனைவி யாருன்னா முன்மாதிரி. நம்பர் 2 கர்த்தர் பேசினதை கேட்டு அப்படியே நடைமுறைப்படுத்துவதில் மனோவா மனைவி முன்மாதிரி. கர்த்தர் தன்னோட பேசுகிறதை கேட்டு அப்படியே செய்ததில் அவள் யாருன்னா கர்த்தருக்கு அவள் ஒரு முன்மாதிரி இல்லையா? வாசனம் என்ன பேசுற கதை அவளோட கூட வாசனை அடுத்த வசனத்தை இல்ல மேல 5ஆம் வசனத்திலிருந்து 4ஆவது வசனத்திலிருந்து, ஆதலானி திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கு எச்சரிக்கையா இரு, நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய்.
அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் நேவனுக்கென்று. திரும்ப அந்த 4ஆம் வசனத்தை பாருங்க. திராட்சை ரசத்தை என்ன செய்யக்கூடாது? நீ குடிக்க கூடாது என்றார் இல்லையா? நீ திராட்சை ரசத்தை என்ன பண்ணக்கூடாது? குடிக்க கூடாது என்றார். இப்போ உடனே அவ கேட்கணும், திராட்சை ரசம் குடிக்கலன்னா எனக்கு என்ன வரும்? எனக்கு பலவீனம் வருமே. எனக்கு என்ன வரும்? எனக்கு பலவீனம் வருமே. பவுல் தீமோத்தேயு அப்படித்தானே சொல்லியிருக்கிறாரு. பவுல் தீமோத்தேயு என்ன சொல்லியிருக்கிறாரு? 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை பாருங்க. 23ஆவது வசனத்தை பாருங்க. 5ஆம் அதிகாரம் 23. 1 தீமோத்தேயு 5:23. இப்ப தீமோத்தேயுக்கு பவுல் சொல்றார், என்ன சொல்றாரு? இனி நீ தண்ணி மாத்திரம் குடிக்காம உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசம் என்ன பண்ணு? கூட்டிக்கொள்ளுண்டார். இப்ப மனைவி கேட்கணும், இப்ப திராட்சை ரசம் குடிக்கிறது எதுக்கு? மதுபானம் குடிக்க வேணாம்னு சொல்றீங்க, ஓகே. நான் என்ன செய்யறதில்ல, நான் குடிக்கிறதில்ல இல்லையா? நான் என்ன செய்யறதில்ல, சாராயம் குடிக்கிறதில்ல, மற்ற குடிக்கிறதில்ல, ஓகே இல்லையா? ஆனா இப்ப என்ன செய்ய விரும்புறாரு? திராட்சை ரசத்தை குடிக்கணுமே. திராட்சை ரசம் எதுக்கு? எனக்கு அடிக்கடி, அதாவது ஒரு வாலிபனா இருக்கிற ஒரு தீமோத்தேயுக்கு என்ன வரப்போகுது? பலவீனம் வரப்போகுது இல்லையா? அப்போ ஒரு வாலிபனா இருக்கிற யங்ஸ்டர்ஸ்ல இருக்கிற ஒரு வாலிபனுக்கு பலவீனம் வரும்னா, பலவீனம் வரும்னா, சோ ஒரு பேடியா இருக்கிற ஒரு பலவீனமானவன் பேதுருவே சொல்றாரு. என்ன சொல்றாரு? மனைவியானவள் பலவீனமான பாண்டன் யாரு சொல்றாரு? அப்படி சொல்றாரு இல்லையா? பலவீனமான பாண்டம் அப்படின்றாரு இல்லையா? அப்ப பலவீனமா இருக்கிற எனக்கு, நான் எல்லாடைய பலவீனம், இந்த பலவீனத்துக்கு எனக்கு என்ன வரக்கூடாது? எனக்கு பலவீனம் வரக்கூடாது இல்ல? இந்த பலவீனத்துக்கு மேல பலவீனம் வராம இருக்கு, நான் என்ன குடிக்கணும்? நான் திராட்சை எடுத்துக்கணும். அது என்ன இல்லை, எனக்கு பலவீனம் வராதில்ல, நான் இன்னும் பலனா இருப்பேன்ல அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு, வேணான்றாரு. ஆனா எப்ப என்ன சொல்லணும்? இதே வசனம் மேற்கோள் காட்டலாமல்ல? ஏன் வசனம் அப்படியெல்லாம் சொல்லுது? வசனம் இது யாருக்கு சொன்னது? இது தீமோத்தேயுக்கு சொன்னது. இது மனைவிக்கு சொல்லல. மற்றவனுக்கு சொல்றது வேற, உனக்கு சொல்றது வேற. மற்றவனுக்கு சொல்றதை என்ன செய்ய முடியாது? அதை எனக்கு எடுக்க முடியாது. மற்றவனுக்கு சொல்றத அது என்ன சூழ்நிலையில சொன்னாரு, எதுக்காக சொன்னாரு, எப்படி சொன்னாரு, நமக்கு அது விளங்காது. அப்படின்னா இப்ப பவுல் சொல்றாரு, மனைவியாக சகோதரி பேதுரு போல கூட்டின்னு திரிய எனக்கு என்ன இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை. சரி, அவெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறானு, நானும் படின்னு கூட்டின்னு போறேன் அப்படி நம்ம என்ன செய்யல, நானும் பண்ண சொல்லல. அது அவருடைய அழைப்பு, நான் இது என்னுடைய அழைப்பு. எனக்கு கர்த்தர் என்ன செய்ய விரும்புறீங்க? அடுத்தவன் செய்யறான்ற ஒன்ன நான் என்ன செய்ய மாட்டேன், நான் செய்ய மாட்டேன். அடுத்தவங்க செய்யறாங்க, அவங்க செய்யறாங்க, இவங்க செய்யறாங்க, ஊர்ல செய்யறாங்க, உலகத்துல செய்யறாங்க. ஊர்ல இருக்கிறவனும் உலகத்துல வேணா செய்யட்டும், ஊர்ல இருக்கிறவனும் உலகத்துல செய்யட்டும். அதை நீ என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க செய்யறாங்களே, இவங்க செய்யறாங்களே, அவங்க பண்றாங்களே, இவங்க பண்றாங்களே, அவன் பண்ணிட்டு ஏதோ அவனுக்குரிய அழைப்பா இருக்கலாம், நமக்குரிய அழைப்பு அப்படி இல்ல. இப்ப மனோமணிக்கு சொல்றான், தீமோத்தேயுக்கு வேணா பவுல் சொல்லட்டும், என்ன சொல்லட்டும், நீ திராட்சை எடுத்துக்கப்ப பலவீனம் வரக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா நான் உனக்கு சொல்றேன், நீ என்ன செய்யக்கூடாது, நீ குடிக்க கூடாது, அவ்வளவுதான். அப்ப என்ன செய்யல, ஏதோ ஒரு சாதகமா இருக்கிற வசனத்தை எடுத்துக்கிட்டு அவ என்ன பண்ணல, ஓ இப்படிலாம் சொல்லுது, அது ஒண்ணும் தப்பு இல்ல, இது செஞ்சா தப்பு இல்ல, அது செஞ்சா தப்பு இல்ல, அது செஞ்சா தப்பு இல்லன்னு சொல்றது யாரு? அது செஞ்சா தப்பு இல்லைன்னு சொல்லி யார் சொல்லணும்? கர்த்தர் தானே சொல்லணும். இப்படி திராட்சை குடிக்கிறது தப்பு இல்லைன்னு யார் சொல்லணும்? கர்த்தருடைய தூதன் சொல்லணும்ல. ஆனா யார் சொல்லல? கர்த்தருடைய தூதன் சொல்லல. என்ன சொல்லல? நீ குடிக்காத, குடின்னு சொல்லல இல்லையா? இதை நான் சொல்றேன், சாப்பிட வேணாம் சொல்லலையே. இப்ப என்ன சொல்லிருக்க மனைவி கிட்ட, நீ சாப்பாடு எடுக்க கூடாது, நீ எதை பண்ணக்கூடாது அப்படி சொல்லலையே. என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அதை மட்டும் செய்யக்கூடாதுன்னு சொல்றார் இல்லையா? என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு அதை மட்டும் செய்யக்கூடாதுன்னு என்ன செய்யறாரு அவர் சொல்றாரு. அப்ப எதை நம்ம செய்யக்கூடாது நமக்கு சொல்றாரோ நம்ம அதை மட்டும் செய்யாம இருந்தா நமக்கு போதும் இல்லையா? நமக்கு என்ன சொல்றா, எதை செய்ய வேணாம்னு நமக்கு சொல்றா, அதை செய்யாம விட்டுட, அவ்வளவுதான். மனைவி காதார கேட்கிறவன் மட்டும் இல்ல. மனைவி யாரு? நான் என்ன கேட்கிறனோ அதை அப்படியே நான் நடைமுறைப்படுத்தக்கூடிய நபர். நீங்க எவ்வளவு பேரு கேட்கிறத கேட்டபடியே நடைமுறைப்படுத்துற அனுபவம் இருக்கா அப்படின்னு கேட்டா ஆமான்னு எவ்வளவு பேர் சொல்லுவேன் எனக்கு தெரியாது.
நான் கேட்கிறேன், எவ்வளவோ கருத்தை கேட்கிறேன். நான் கேட்கறத இன்னைக்கு என்ன கேட்கிறனோ நான் அதை அப்படி என்ன செய்யறேன், நான் ஃபாலோ பண்றேன். நான் அப்படி என்ன செய்யறேன், ஃபாலோ பண்றேன். அப்படியே இன்னைக்கு நடைமுறைப்படுத்துறவங்க எவ்வளவு பேர் இருக்கான்னு கேட்டா தெரியாது. இப்போ போன ஞாயிற்றுக்கிழமை சொல்லி அமிச்சோம். என்ன சொல்லி அமிச்சோம்? கர்த்தரால் நடத்தப்படணும் அப்படி சொல்லி அமிச்சோம் இல்லையா? தேவன் நடத்துதலை பெற்று என்ன செய்யணும், நம்ம செயல்படணும் அப்படின்னு சொன்னோமா? எத்தனை பேர் இந்த வாரத்தில் கர்த்தர் நடத்துறாரா, கர்த்தர் நடத்துறாரா, ஆண்டவரே நாங்கள் செய்யட்டுமா, நீங்க என்னப்பா சொல்றீங்க, நீங்க என்னப்பா சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு ஆசை இருக்கு, எனக்கு விருப்பம் இருக்கு, பட் நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு இன்னைக்கு எவ்வளவு பேரு அதை ஃபாலோ பண்ணோம். எனிபடி எந்த காரியமா இருந்தாலும் சரி. நான் வழக்கமா சொன்ன சாப்பிட்ற சாப்பாடு முதற்கொண்டு நான் சொல்றேன். சாப்பிட்ற சாப்பாடு முதற்கொண்டு ஆண்டவருக்கு பாசைங்க இருக்கட்டுமா, சாப்பிட்டுமா? எவ்வளவு பேர் காலையில இருந்து சாப்பாடு செஞ்சு தட்டில் போட்டு வச்சுட்டு ஆண்டவரே இங்க நான் பாசைங்க சாப்பிட்டுமான்னு கேட்டீங்க? எவ்வளவு பேர் போகட்டுமா வேணாமான்னு கேட்டோம்? எவ்வளவு பேர் செய்யட்டுமா வேணாமான்னு கேட்டோம்? அதை அப்படியே எனக்கு ஃபாலோ பண்ணுங்க இருப்பேன் உனக்கு நான் துதிக்கிறேன். ஆனா எவ்வளவு பேர் இருக்கிறோம்? மனோமணிக்கு ஒரு பெரிய பிரசங்கத்தை கேட்டாளா? அவளுக்கு ஒரு பிரசங்கத்தை கேட்டாளா? அந்த பிரசங்கத்தை காதார கேட்டு அப்படியே விட்டுட்டு போனவ மனோ மனைவி அல்ல. அப்ப அந்த மனவை எதை பார்க்கிறான்? என் மனைவி கேட்கற மட்டும் இல்ல, அதை அப்படியே நடைமுறைப்படுத்துறவ. என் மனைவி கேட்கறத சந்தேகப்படுறவ இல்ல, கேட்கறத அப்படியே அப்செட் பண்றவ. யார் பார்க்கறான்? யார் பார்க்கறான்? நான் எங்க வீட்டு அடிக்கடி சொல்லுவேன், எதை நான் சொல்லுவேன், என்னப்பா சபையில போய் கேட்டு பாருவேன். அவ சொல்லுவா, உன்னை சபையில கேட்கறது இல்ல, என்கிட்ட தான் கேட்கணும் உன்னை பத்தி. ஏன்னா சபையில எவ்வளவு நேரம் பார்க்கறாங்க? மிஞ்சி போனா 2.5 மணி நேரம் பார்ப்பாங்க இல்லையா? மிஞ்சி போனா 3 மணி நேரம் பார்ப்பாங்க. இதுக்கு மேல எவ்வளவு பேர் பார்ப்பாங்க? இந்த 3 மணி நேரம் அவங்க கிட்ட எப்படி நடந்துக்குவேன்? வர்றாங்க, உட்கார, பாட்டு பாடுற, பிரசவம் பண்ற, ஆஸ்வதி ஜோம் பண்ற, போய் நிற்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும். ஆனா உன்னை பத்தி யாருக்கு தான் தெரியும்? என்னை பத்தி யாருக்கு தான் தெரியும்? நான் ஏற்கனவே சொல்லி நிற்கிறேன் இல்லையா? பாச ராஜாமணி என்ற குடும்ப கூடுகை நடத்தல அவ்வளவு ஸ்கில்லு அவரை விட்ட ஆளே கிடையாது. குடும்ப கூடுகை நடத்துவதற்கு அவ்வளோ பெரிய நல்ல ஒரு குடும்பத்தில் என்ன ஏதோ கிளியராக பேசக்கூடிய ஒரு நல்ல தேவ மனுஷன். ஒரு முறை அவங்க மனைவி கிட்ட அவர் கேட்டிருக்கிறார், என்னன்னு, ஏம்மா என்கிட்ட ஏதாவது குறை இருக்கா, என்கிட்ட ஏதாவது குறை இருக்கா? அவங்க ஒரு பேப்பர் எடுங்க, ஒரு பேனா எடுங்கன்னு அவங்க சொல்றாங்களா? சொல்ல எழுதினா 4 பக்கம் நிரம்பிடுச்சான். என்னது, ஒரு பக்கம் இல்லை, 4 பக்கம் பேப்பர் இருக்கு இல்லையா? அந்த பேப்பர் எடுத்தா, பால் பைன் பேப்பர் இருக்கு இல்லையா, A4 சீட்ல பால் பைன் பேப்பர் எடுத்தாரு, எழுதுறாரு. எழுதிட்டு கேட்டாராம், இவ்வளவுதானா? இன்னும் இருக்கு. இன்னும்? அப்ப குறையில்லாத மனுஷன் யாருமே இல்ல, குறையில்லாத யாருமே கிடையாது. பட் அந்த நபர்களுக்கு ஆனா உலக மனுஷன் என்ன சொல்ல முடியும்? பாஸ்டர் ராஜாமணியா சூப்பர், பாஸ்டர் ராஜாமணியா சூப்பர். ஆனா அவர்கள் 4 பக்கம் குறை யாருக்கு தான் தெரிஞ்சிச்சு? அவன் மனைவிக்கு தான் தெரிஞ்சிச்சு இல்லையா? இன்னைக்கு குடும்பத்தில் சாட்சி பார்த்து ரொம்ப கஷ்டம். ஏசாரே சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? ஊரெல்லாம் உடனே சூப்பர்னு சொல்லிட்டுப்பாங்க, நீங்க மட்டும் என்ன சொல்ல மாட்டீங்க? இவன் மரியா மகன் ஆச்சு, இவன் யோசே அண்ணா ஆச்சு, இவனுக்கு தங்கச்சி ஆச்சு, இவங்க இப்படி ஆச்சு. அவர் பார்த்தாரு, உங்கள்கிட்ட வரவே மாட்டேன் போங்கடான்ட்டு போயிட்டார் இல்லையா? அப்படின்னா ஏசராருக்கே சாட்சி வாங்க கஷ்டம் தானே. அப்படின்னா இப்ப மனோ மனைவி எங்க சாட்சி வாங்கினா? குடும்பத்துல சாட்சி வாங்கினா, குடும்பத்துல சாட்சி வாங்குறான். அவன் புருஷனே அவளை ஃபாலோ பண்ணக்கூடிய அளவுக்கு, அவன் புருஷனே அவளை பின்பற்றக்கூடிய அளவுக்கு அவ எங்க சாட்சி எடுக்கிறான்னா தான் குடும்பத்துக்குள்ள சாட்சி எடுக்கிறான். குடும்பத்துக்குள்ள சாட்சி இருக்கிறனாக்க அவன் சபையில கட்டாயமா இருக்க முடியும், அவன் சாட்சியாக இருக்க முடியும். இன்னைக்கு சபையில சாட்சியான அநேகர் குடும்பத்துல சாட்சியா இல்ல. இன்னைக்கு சபையில பேச அநேகர் எப்படி இல்ல? குடும்பத்துல சரியா இல்ல, அவங்க அந்தரங்க வாழ்க்கை சரியா இல்ல. நீங்க நமக்கு அது தெரியல, நமக்கு தேவனுக்கு நமக்கு அது தெரியல. நீ எதை பாக்குறோம்? நம்ம மேலட்டமா பாக்குறோம், நம்ம அந்தரங்க வாழ்க்கை நமக்கு தெரியல. அதான் சொல்றேன், என்ன எவ்வளவு நேரம் பாப்பீங்க? 2 மணி நேரம் பாப்பீங்க, இல்ல 3 மணி நேரம் பாப்பீங்க. என்னுடைய பர்சனலுக்கு தெரியவே தெரியாது. நான் யாரு, நான் என்ன யோசிக்கிறேன், நான் எப்படி திங்க் பண்றேன், எதை விரும்புறேன், எதை வெறுக்கிறேன், எப்படி செயல்படுறேன், என் ஜெப நேரம் எவ்வளவு, என் உபவாசம் எப்படி. நான் சொன்ன உபவாசம் இருக்கிறேன், நான் உபவாசம் இருக்கிறேன் யாருக்கு தான் தெரியும்? சபைக்கு தெரியாது, என் குடும்பத்தில் கூட தான் தெரியும். நான் ஜெபம் சொல்றேன், நான் ஜெபிக்கிறேன்னு சொல்றேன், நான் ஜெபிக்கிறேன் இல்லைன்னு யாருக்கு தான் தெரியும்? என் குடும்பத்தில் உள்ளவனுக்கு தான் தெரியும். நான் தப்பு பண்ணாதன்றேன், நான் தப்பு பண்றேன்னு யாருக்கு தான் தெரியும்? என் குடும்பத்தில் உள்ளவனுக்கு தான் தெரியும். இன்னைக்கு ஒருவேளை மரியாதைக்காக என்ன செய்யலாம்? பப்ளிக்ல தவறு பண்ணாம இருக்கலாம், தவறு பண்ணாம மறைக்கலாம்.
தவறு பண்ணாம மறைக்கலாம். என்ன இன்னைக்கு ஏன் நம்ம எல்லாம் பரிசுத்தம் இருக்கன்னா, அந்த தவறு செய்ய வாய்ப்பு இல்லை, அதனால பரிசுத்தமா இருக்கிறோம், அவ்வளவுதான். தவறு செய்ய வாய்ப்பு நமக்கு அமையல, அதனால நம்ம எல்லாரும் பரிசுத்தமா இருக்கிறோம், அவ்வளவுதான். அப்ப மனோமனை எங்க சாட்சி எடுக்கிறான்? அவன் பார்க்கற என் மனைவி யாரு? கர்த்தர் பேசினா அதை அப்படியே ஏற்றுக்கொள்ற என் மனைவி. நீங்க சொல்ல முடியுமா? ஃபாலோ பண்றவன் அவன் பேசுற என்ன இருக்காது, அவன் பேச என்ன இருக்காது, சும்மா ஒண்ணு இருக்காது அதுல. ஆனா சும்மா ஒண்ணும் அவன் என்ன சொல்லிக்கணும், அம்மா கர்த்தர் பேச என்கிட்ட தான் பேசிக்கணும், அதே அப்படி உங்ககிட்ட வந்து பேசுவாரு, அப்படி பேச என்கிட்ட வந்து பேச சொல்ல போ அப்படி சொல்லியிருக்கணும் இல்ல. அப்ப அவனுக்கு என்ன தெரியுது? என் மனைவியோட கர்த்தர் பேசுறாரு தெரியுது இல்லையா? அப்ப கர்த்தர் ஒரு மனுஷனோட பேசினா எப்படி இருப்பாங்கன்றத அவ வாழ்ந்திருக்கிறான். கிதியோன் சொன்னல, என்ன சொன்ன? கிதியோன் கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறா அப்படின்றியா? அவன் சொல்றான், கம்மன் இருங்க, கம்மன் அமைதியா இருங்க, எனக்கு ஆசை 500 ரூபாய் தர, அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டான் இல்லையா? ஏன்? சும்மா என்ன பண்ணாதீங்க, ஏன்னா உசி பேத்து கூட கூலியில் தள்ளாதீங்க, அமைதியா இருங்க அப்படி சொல்றான் இல்லையா? அவன் எப்படி பண்ணிருக்கணும்? அப்படியா, ஓகே கர்த்தர் என்னோட இருக்கிறா, கர்த்தரோட இருக்கிறா, குளியில போய் விழுந்துட்டுப்பான் இல்லையா? ஆனா அவன் தூதங்கட சொல்லியிருப்பான், வேணா உனக்கு 500 ரூபாய் காணிக்க போடுறேன், என்னமா இருங்க, அமைதியா இருங்க, ஏன்னா உசி பேத்து என்ன பண்ணாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் உசி பேத்து கொண்டு கீழே தள்ளி விட்டாங்க. நிறைய பேர் கர்த்தர் ரொம்ப இருக்கிறா, கர்த்தர் ஆஸ்வதிக்கிறான், கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, என்னை பத்தி எனக்கு தெரியும், நான் எப்படி இருக்கேன்னு எனக்கு. அவன் சொல்றான், கர்த்தர் கூட தான், நான் எவ்வளவு கஷ்டமா உனக்கு தெரியுமா, நான் எவ்வளவு வருத்தப்படுறேன்னு தெரியுமா, நான் என் வீட்டை நடத்த கொண்டு எங்க அடிச்சு உட்காந்துக்கிறேன், போர் அடிக்கிறேன். எங்க போர் அடிக்கிறேன்? கடத்துல கொண்டு அடிக்கல, போர் அடிக்கிறேன். எங்க அடிக்கிறேன்னு சொன்னாக்க, சோ திராட்சை ரசத்தை கொண்டு எங்க அடிக்கிறான், திராட்சை ரச ஜூஸ் எங்க எங்க அடிக்கணும் அப்படின்னா ஆளை இல்லை, ஆளுனாக்க கரும்படிக்கிற ஆளை, போர் அடிக்கலாம் வந்து அந்த அந்த தானியெல்லாம் அடிக்கிற களத்துல வந்து உட்காந்து அடிச்சுன்னு கிடக்கிறான். எதை? திராட்சை பழத்தை கொண்டு வந்து. நான் சொன்னேன், கர்த்தர் என் கூட தான், எங்க வாழ்க்கை எப்படி நடக்குன்னு தெரியுமா, எங்க குடும்பம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நீங்க சொல்றீங்க கர்த்தர் உங்க கூட இருக்கிறான்னு, கர்த்தர் கூட இருந்தா என் குடும்பம் ஏன் எப்படி இருக்குது, எங்க பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, நாங்க எப்படி இருக்கிறோம், எங்க பொருளாதாரம் எப்படி இருக்குது, கர்த்தர் எப்படி இருப்பாரு, எப்படி வச்சிருப்பாரு, கர்த்தர் எப்படி வச்சிருப்பாரு எங்க அப்பா அம்மா எனக்கு சொல்லி இருக்கிறாங்க. நான் பைபிளை படிக்கிறேன், நான் படிக்கிற பைபிள் மாதிரி எங்கிட்ட இல்லையே, என் குடும்பத்துல இல்லையே, எங்க வாழ்க்கையில இல்லையே, எங்க பொருளாதாரம் இல்லையே, எங்க பிள்ளைங்க வாழ்க்கை இல்லையே, மேல்மாறால் இருக்குது. அப்படின்னா உண்மை நிலைமை அவனுக்கு தெரியுது. அத போல மனோ மனைவி சொல்ற, கர்த்தர் கூட பேசினார். ஆமா, கர்த்தர் உங்களோட தான் பேசினார்ன்றத அவ சொல்றதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவ வாழ்க்கை சாட்சி. யார் வாழ்க்கை? மனைவி வாழ்க்கை சாட்சி இல்லையா? இன்னைக்கு எத்தனை பேரு கர்த்தர் பேசினாருங்க அப்படின்னு சொன்னா மனைவி ஆமா எங்க வீட்டோட கர்த்தர் பேசுறாரு அப்படின்னு எத்தனை பேர் மனைவி ஆமான்னு ஏத்துக்குவாங்க? இல்ல எத்தனை மனைவி கர்த்தர் கூட பேசுறான்னு சொன்னா ஆமா என் மனைவியோட கர்த்தர் பேசுறாருன்னு எத்தனை பேர் ஏத்துக்குவாங்க? நான் முதல்ல 29 வாசல் 19 வாசல் அது மாதிரி இல்ல, மாற உண்மையாகவே கர்த்தர் பேசினா, கர்த்தர் யாரோட பேசுவா, எப்படி பேசுவா, எப்படி இருந்தா பேசுவா என்பதை பத்தி எனக்கு தெரியும். அப்ப என் மனைவி இருக்கிறான், அப்ப கர்த்தர் நிச்சயமாவோட பேசிருக்க வாய்ப்பு இருக்குது, கர்த்தரோட பேச வாய்ப்பு இருக்குதுன்றத யாருக்கு தெரியுது? மனோவாவுக்கு தெரியுது. ரெண்டாவது எதை பார்த்தா, கர்த்தர் என்ன பேசுறாரோ அதை கேட்டுட்டு ஏற்றுக்கொண்டுட்டு அதை அப்படியே விட்டுட்டு போறவா இல்ல, என்ன சொன்னாலும் அதை அப்படியே நடைமுறைப்படுத்துகிறவ என் மனைவின் யாருக்கு தெரியுதுன்னா மனோவாவுக்கு தெரியுது. அதனால என்ன செய்ய முடியுது? அவளை ஃபாலோ பண்ண முடியுது. நம்பர் 3 ஒன்னு என்ன சொன்ன? ஏற்றுக்கொள்ளுகிறவன் சொன்ன. 2 என்ன சொன்ன? ஏற்றுக்கொண்டதை நடைமுறைப்படுத்துகிறவன் சொன்ன. 3 சொல்றேன், ஒளிவு மறைவு இல்லாதவள் என் மனைவி என்பதை மனோவா அறிஞ்சிருந்தான். புருஷனுக்கு முன்னாட மனைவிக்கு முன்னாட ஒளிவு மறைவு அற்றவர்களாய் வாழ்ந்தவள் என்பதை அறிஞ்சிருக்கணும். வாசிக்கலாம். 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 4ஆவது வசனத்தை வாசிக்கலாம். திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கு, தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு. அது சொல்றாரு. 3 கருத்தை சொல்ற. ஒன்னு என்ன? திராட்சை ரசம், மதுபானம், தீட்டானது எதுவும் என்ன செய்யக்கூடாது, நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு இல்லையா? அடுத்த சொல்றாரு, அந்த பறக்க பரப்பல் எப்படி இருக்குன்னு சொல்ற. என்ன சொல்றாரு? கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாள், அவன் தலையின் மேல் படல் ஆகாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான், இஸ்ரவேலை ரட்சிக்க தொடங்குவான். இப்படி சொல்லி முடிச்ச உடனே இப்ப மனோவா மனைவி போறா. என்ன போறா? அப்பொழுது அந்த ஸ்திரீ
தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார், அவருடைய சாயல் தேவனுடைய தூதனுடைய சாயலை போல் இருந்தது, மகா பயங்கரமாய் இருந்தது. நான் கேட்கல, எனக்கு சொல்லவும் இல்லை. அவர் என்னை நோக்கி, இதோ நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், ஆதலால் திராட்சரசமும் மதுபானமோ குடியாமலோ தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு என்று அந்த பிள்ளை பிறந்தது முதல் தான் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று இங்க நடந்த தனிப்பட்ட விதத்தில் நடந்த சம்பவத்தை எந்த கருத்தம் புருஷனுக்கு மறைச்சான். இவ தேவதூதன் பேசும்போது புருஷன் யாரும் இல்லை, மனோவம் கூட இல்லை. அவன் வீட்டில் இருக்கும் போது பேசுறான் இல்லையா? வீட்டில் இருக்கும் என்ன செய்யறான்? கர்த்தர் தூதன் வந்து பேசுறான். இவ்வளவு சம்பவம் நடக்கல. இதுல எந்த சம்பவத்தை அவன் வந்தது முதல் இவ பார்த்த விதம், இவ பார்த்த, நான் சொல்றேன் வந்தது போனது ஒருவேளை சிலர் சொல்லலாம், இல்லை சொல்ல என்ன சொல்லலாம், இப்படி வந்தாங்க சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு 4 வார்த்தை முடிச்சிடலாம். நான் கூட எங்கள் மனைவி எடுத்து சொன்னேன் சுருக்கமாக முடியணும். என்ன சொல்லு, என்ன விஷயம் அதை மட்டும் சொல்லு இல்லையா? நான் போகும்போதே சொல்லிட்டு போயிட்டேன். இந்த மாதிரி சும்மா ஃபோன் பண்ணி நீ சாப்பிட்டியா உட்காந்தியா, இந்த மூச்சே விடக்கூடாது. எப்போ பேசணும்? இங்கே ஏதான முக்கியமான பிரச்சனை மட்டும்தான் என்ன செய்யணும், போனை எடுக்கணும். அதுக்கு மத்தியில் ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறீங்க, உட்காந்துக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, இந்த பேச்சையே மூச்சு கூட விடக்கூடாது. அப்புறம் அங்கேயே கத்திரமா சொல்லிட்டு போயிட்டு, இப்போ எப்படி சொல்லியிருக்கலாம்? மனைவி போயிட்டு எங்க ஒருத்தர் வந்தாரு இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு, முடிச்சிருக்கலாமா? அவன் வந்தது முதற்கொண்டு அவ பார்த்த விதத்தை கூட மறைக்கல. நான் எப்படி பார்த்தேன், இன்னைக்கு எப்படி பார்க்கறாங்கன்றத விவரிச்சு சொல்றது ரொம்ப கஷ்டம். வந்திருக்கிறது ஒரு தூதன் இல்லையா? வந்திருக்கிறது ஒரு தூதன் அப்படி இல்லையா? தூதன் வந்திருக்கான். எப்படி எல்லாம் பார்த்திருக்கலாம்? சரி, ஒரு நபரை எப்படி எல்லாம் பார்க்கலாம், எந்தெந்த கோணத்துல எல்லாம் பார்க்கலாம், எப்படி எல்லாம் பார்க்கலாம், அப்படி எல்லாம் பார்க்கலாம் இல்லையா? அவ சொல்றான் நான் எப்படி பார்த்தேன்றத அவ சொல்றான். நான் எப்படி பார்த்தேன், நான் எப்படி திங்க் பண்ணேன், நான் எப்படி யோசிச்சேன், அந்த நேரத்தில் மனநிலை எப்படி இருந்துச்சு, எப்படி எந்த மனப்பக்குவத்தோட நான் பேசினேன், அவர் என்கிட்ட என்ன பேசினாரு, நான் என்ன பேசினேன் என்பதை குறித்து ஒண்ணு விடாம தெல்ல தெளிவா. அப்ப அந்த மனைவி யாரு? என் மனைவி என்கிட்ட மறைக்கிறவ இல்லைன்றத மனோவா ஒரு மாதிரியா பார்க்கிறார். ஒரு மாதிரியா பார்க்கல, மாதிரியா பார்க்கிறார். ஒரு மாதிரியா பார்த்துடக்கூடாது இல்லையா? சொல்றா எப்படி இருக்குது இந்த யோசேப்புக்கும் போத்திபார் மணிக்கு சம்பவத்தை பைபிளில் படிச்சாதான் அப்படி இருக்கும். நீங்க அந்த இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, போத்திபார் சொல்லுவான் உன்னை பத்தி எனக்கு தெரியும் அமைதியாருன்னுவான். நீங்க பைபிள் படிச்சா அப்படி இருக்கா? அப்படி எழுதல பைபிள்ல. அந்த பைபிள் படிக்க ஆபிரகாமின் ஸ்டோரி இருக்கு இல்லையா? அந்த ஆபிரகாம் ஸ்டோரியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த போத்திபார் மனைவி படி சொல்லுவான் இந்த எபிரியன் வாலிபன் ஒருத்தன் வந்தான் இப்படி எல்லாம் பண்ணான்னு சொல்லுவா இல்லையா? உன்னை போத்திபார் சொல்லுவாரு உன்னை பத்தி எனக்கு தெரியும் அமைதியா இரு, உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியும். நான் சொல்றேன் போத்திபார் மனைவி பத்தி போத்திபார் தெரியாமல் இருந்திருக்க நினைக்கிறீங்க? வேற வழி இல்ல, அந்த நிகழ்வுக்காக என்ன செய்ய வேண்டியது இருக்குது, அவனை கொண்டு போய் ஜெயில போட வேண்டியது இருக்குது இல்லையா? இன்னைக்கு மனைவி சொல்றத எத்தனை பேர் என் மனைவி என்கிட்ட மறைக்காம அப்படியே சொல்றா, என் புருஷன் என்கிட்ட மறைக்காம அப்படியே சொல்றா. ரகசியத்தை அல்ல, ரகசியத்தை சொல்லக்கூடாது, அது வேற. அப்ப வேற ஏதாவது சொல்றது, சொல்ல வேண்டியதை சொல்லு, சொல்ல வேண்டியதை. ஏன்னா பைபிள் சொல்றது நம்முடைய உக்கரானக்காரர்கள். நம்ம யாரு? உக்கரானக்காரர். உக்கரான என்ன சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாத விஷயத்தை சொல்லக்கூடாது. கர்த்தர் நம்மோட பேசுறது நமக்கும் கர்த்தருக்கும் உரியதை நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. கர்த்தர் நம்மோட பேசுறத, நம்ம கிட்ட கர்த்தர் பேச உணர்த்துறத, கர்த்தர் இடைப்படுறத, கர்த்தர் நம்ம கிட்ட இடைப்படுறத, அந்த காரியத்தை நம்ம யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. கர்த்தர் நம்ம கிட்ட யாராவது சொல்லணும்னு சொன்னா அப்படி சொல்லணும் ஏவச்சுன்னா நம்ம சொல்லாம தவிர மற்றபடி என்ன செய்யக்கூடாது. அதான் பவுல் சொல்றார் நம்ம யாரு, கர்த்தருடைய உக்கரானக்காரர். இது நிருபத்துல எழுதியிருக்கிறாரு. சோ தீத்துக்கோ எழுதல,
பிலேமோனுக்கு எழுதுறாரு, கொரிந்தியருக்கு எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? நம்ம கர்த்தருடைய உக்கிரானக்காரர்கள். அப்ப சபை யாரு? கர்த்தருடைய உக்கிரானத்துவம். ஆனா உக்கிரானத்துவம் வேற, உக்கிரானத்துவம் வேற. மாறா என்ன? எதை யாருக்கு மறைக்க கூடாதோ அதை அவருக்கு என்ன செய்யல. சரி, பிடிச்சு முடிச்ச உடனே எப்படி சாயங்காலம் வீட்டுக்கு வரப்போறாருல, மனவன் எங்க வரணும்? சாயங்காலம் வீட்டுக்கு வரணும்ல. சரி, வீட்டுக்கு வந்த பிறகு என்ன செய்யலாம்? பொறுமையா பேசிக்கலாம் அப்படி சொல்லணும்ல. இதை ரெபேக்காள் வாழ்க்கை அப்படியே பொருந்தும். பார்த்தீங்களா? எலியாசர் வந்து பேசுறாரு, அந்த காதுகளாம் இதை கொடுக்குறாரு இல்லையா? இந்த அம்மா என்ன பண்ணலாம்? தண்ணியை தூக்கின்னு போயிட்டு சரி முதல் வீட்டுக்கு போயிட்டு கொடுத்துட்டு சரி அம்மா கேட்டால் என்ன செய்யலாம்? முதல்ல சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்? கொஞ்சம் நல்ல மைண்ட் இருக்கும்போது சொல்லலாம் அப்படி நினைக்கணும்ல. குடத்தை இங்கே வச்சுட்டு ஓடி போயிட்டான். குடத்தை தண்ணி வந்தது எதுக்கு? தண்ணி எட்டு போறதுக்கு. அவன் எதை விட்டுட்டான்? தண்ணி குடத்தை இங்கே விட்டுட்டான். அவன் சொன்னா, ஏன்னா இந்த நடந்ததை ஒரு நிமிஷம் கூட என்ன செய்யக்கூடாது? தாமதம் பண்ணக்கூடாது. நடந்த சம்பவத்தை இமீடியட்டா, இன்னைக்கு இமீடியட்டா எதை சொல்லுவோம் நீங்க தப்ப நினைச்ச கூடாது. சரியா? இமீடியட்டா எதை சொல்லுவோம்? உங்க அம்மா இப்படி என்ன பேசனா, உங்க அப்பா இப்படி என்ன பேசனா, உங்க அண்ணன் இப்படி என்ன பேசனா, உங்க தங்கச்சி இப்படி எல்லாம் சொல்லிட்டு போனா அப்படின்னு வேணா உடனே சொல்லுவோம் இல்லையா? நீங்க தப்பா எடுக்கக்கூடாது. அது வேற வம்பாக்குது, பேசுறதுக்கு சங்கடமாக்குது. ஆனா சொல்லாமலே இருக்க முடிய மாட்டேங்குது இல்லையா? அப்படி என்ன பண்ணக்கூடாது. அப்படி அதுதான் சொல்ல, அது சொல்லுங்க, அது உங்க விருப்பம். அது நீங்களாச்சும் அவங்களாச்சும் ஏதோ பண்ணிட்டு போங்க. அதனால நீங்க சொல்லுங்க. நான் காது கொடுத்து கேட்க மாட்டேன். அதை சொன்னா சரி சைலண்டா விட்டு அதோட அப்படியே அப்படின்னு அதுக்கு மேலே பேசாத சிரமம். அதனால அது என்ன செய்யக்கூடாது? சரி, காது கொடுத்து கேட்கக்கூடாது. ஆனா அவ சொல்றா, பிரச்சனையே அவ சொல்லல. கர்த்தரோட விதம் நான் எப்படி பார்த்தேன், ஒரு மனுஷனை எப்படி பார்த்தேன், ஒரு நபரை நான் எப்படி பார்க்க முடியுது என்னால. நீ எவ்வளவு பேருங்க ஒரு நபரை என்னால் தெளிவா பார்க்க முடியல அப்படின்னு போய் சொல்லி சண்டையில மாட்டிக்காதீங்க. ஆனா அதை கொஞ்சம் கவனிச்சு சொல்லுங்க இல்லையா? இப்படி பார்க்க முடியல, அந்த மறைக்காம. அப்ப எப்படி மறைச்சிருக்கலாம்? ஒருத்தர் வந்தாரு, உங்களுக்கு குழந்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு, அப்புறம் போயிட்டாரு. இப்ப மனவை கேட்டுக்கணும். யாருன்னு கேட்டியா? அதான் கேட்க வேலை மறந்துட்டேன் அப்படி சொல்லிருக்கணும் இல்லையா? அவன் கேட்ட பிறகு சொல்லல. ஒன்னு அவன் கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ நான் வந்தானா, யாரு, எப்படி இருப்பான், அதை கேட்கவே முடியல. ஏன்னா அவளே சொல்லிட்டான். கேட்டையா, அதையும் அவளே சொல்லிட்டான் இல்லையா? என்ன சொன்னா அதையும் அவளே சொல்லிட்டான். எப்ப வந்தான், எப்ப போனா, எப்ப நின்னா, எப்படி நின்னா, எங்க நின்னா, என்ன சொன்னா, ஏது சொன்னா, அவன் நான் எப்படி பார்த்தான், அவன் என்ன எப்படி பார்த்தான், எப்படி பேசினா, என்ன செஞ்சா, முழு விவரத்தை ஒன்னே ஒன்னு கூட விடாம தெல்ல தெளிவா ஒரு ஒளிவு மறையற்ற ஒரு வாழ்க்கைய தன் மனைவியை பார்த்தான். அதனால என்ன செய்ய முடியுதுன்னா அவளை பின்பற்ற முடியுது. நீ எத்தனை பேருக்கு ஒளிவு மறையற்ற ஒரு வாழ்க்கை, ஒளிவு மறைவே இல்லாத ஒரு வாழ்க்கை, மறைக்கணும், இதை ஒழிக்கணும், இதை தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு நான் திரும்ப சொல்றேன். சொல்லக்கூடாது சொல்லி மாட்டிக்காதீங்க, அதுலயும் கவனமா இருக்கு. சரியா? அப்ப எது தனியாக கேளுங்க சொல்றேன், இப்ப சொல்லக்கூடாது அப்படி சொல்ல மாட்டேன், அப்படி கேள சொல்றேன். ஆனா என்ன, ஒரு மனுஷன் வந்தான், வீட்டுக்கு வந்தான், இப்படி வந்தா, இப்படி நின்னாரு, இதை பேசினா, நான் இப்படி பார்த்தேன், இப்படி யோசிச்சேன், இதை சொன்னாரு, நான் இதை கேட்கல, அவன் இதை சொல்லல, அவனும் சொல்லல, நானும் கேட்கல. அப்ப என்ன கேட்டிருக்கணும்? ஏன் கேட்டியா அப்படின்னு கேட்டு என்ன வந்தல, ஒரு பிரச்சனை வரல. அவனும் சொல்லல, நானும் கேட்கல. இன்னைக்கு தப்ப ஒரு மணி அவன் சொல்லவே இல்லை. யாரு என்ன சொல்லுவோம்? அவன் வந்தா இதெல்லாம் சொன்னான், ஆனா அவன் யாருன்னு சொல்லாமே போயிட்டான் அப்படி சொல்லுவோம் இல்லையா? தன்னிடத்துல இருக்கிற தவறையும் சொல்றா, அவன் விட்டு போனதையும் சொல்றா. எது தன்னிடத்துல ஒரு தவறு? கேட்காம போனது யார் தவறு? இப்ப மனம் அவன் வந்து தின்னவனி கேட்க முதல்ல என்ன கேள்வி கேட்டிருக்கணும்? நீ யாருன்னு கேட்டிருக்கணும். இப்ப வீட்டுக்கு ஒரு ஆள் வராங்க, முன்னாடி பார்த்ததில்ல, என்ன கேட்கணும்? நீங்க யாருங்க அப்படித்தானே கேட்கணும். நீங்க யாருங்க, பேசுறீங்க யாரு அப்படின்னு கேட்கணும்ல. அவன் என்ன சொல்றான்? அடுத்தவங்க தவற மட்டும் சொல்லிட்டு தான் தவற மூடி மறைக்கல. அவ சொல்றான், நானும் கேட்கல, அவரும் சொல்லல. ஒன்னு அவராவது சொல்லியிருக்கலாம், இல்ல நானாவது கேட்டிருக்கலாம். நானும் கேட்கல, அவரும் சொல்லல. அப்படின்னா அவன் நல்லதை மட்டும் சொல்லிட்டு கெட்டதை என்ன செய்யல, தான் தப்ப மறைக்கல, தான் தவறையும் வெளிக்கொண்டு வரான். அழகான வசனம். அந்த வசனம் என்ன வசனம்? திரும்ப வாசி மகள, அந்த வசனம் திரும்ப பாருங்க. அப்பொழுதுதான் ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவன் என்னிடத்தில் வந்தா, அவன் எப்படி பார்க்கிறான்? ஒரு சாதாரண மனுஷனை பார்க்கல இல்லையா? எப்படி பார்க்கிறான்?
தேவ அப்ப அவருடைய சிந்தனை என்ன வரல, ஒரு ராங் கான்செப்ட் வரல, ஒரு தவறான எண்ணம். அவளை எப்படி பார்த்தேன்? தேவ தூதனை போல பார்த்தேன். அவனை எப்படி பார்க்கல? ஒரு ஆணை பார்க்கல, ஒரு மனுஷனை பார்க்கல, ஒரு அழகானவனா பார்க்கல, ஒரு அசிங்கமானவனா பார்க்கல, அப்படி நான் பார்க்கல. நான் எப்படி பார்த்தேன்? அப்ப என்ன விளக்குறாவ? என் சிந்தையில ஒரு தவறான தாட்டுக்கு நான் என்ன கொடுக்கல, நான் இடம் கொடுக்கலன்றத விளக்குறா பாருங்களே. என் சிந்தையில கூட என்ன வரல, என் சிந்தை எப்படி இருந்துச்சு, என் பேச்சு மட்டும் இல்ல, என் சிந்தை எப்படி இருந்துச்சு, என் பார்வை எப்படி இருந்துச்சு. அவனை எப்படி பார்த்தேன்? தேவ தூதனை போல பார்த்தேன். அடுத்த சொல்றான், அவனுடைய ரூபம் மகா அவ சிந்தை எப்படி பார்க்கிறான்? கர்த்தர் பயங்கரமானவர்ப்பா. இதை யார் சொல்றா? யாக்கோபு சொல்றார் பெத்தேல்ல. என்னது இது? தேவனுடைய வீடு அல்லாமல் வேற இல்ல, அது பயங்கரமான இடம்பா. இது பயங்கரமான ஒரு பரிசுத்தனுடைய வார்த்தையை அப்படியே ஃபாலோ பண்ற பாருங்களேன். நான் எப்படி பார்க்கிறேன்? ஒரு சாதாரணமா பார்க்கல. எப்படி யோசிக்கிறேன்? சாதாரணமா யோசிக்கல, பயங்கரமா இருந்துச்சுப்பா, பயங்கரமா இருந்துச்சுப்பா. அவ பார்வைய சொல்றா, அவ சிந்தைய சொல்றா, என் தப்பையும் சொல்றா பாருங்க. நான் என்ன கேட்டுக்கணும்? அவன் வந்து நின்ன உடனே நீங்க யாரு, நீங்க எங்கிருந்து வரீங்க, என்ன விஷயம் வரீங்க, எதுக்கு வரீங்க, எங்க வீட்டுக்காரருக்கு போது வர வேண்டியது தானே, நான் பெண்ணு தனியா இருக்கிறேன், நீ எப்படி வரலாம் அப்படின்னு நான் கேட்டிருக்கணும். நான் என்ன செய்யல? சோ சாரிப்பா, நான் என்ன செய்வே இல்லை, நான் கேட்காம மறந்துட்டேன்பா, சாரிப்பா, நான் கேட்டிருக்கணும், நான் என்ன செய்யல. இன்னைக்கு என்ன அப்படி சொல்லுவான்? அவன் வந்தான், அவன் பாட்டு பார்த்து பேச போன, யாருன்னே சொல்லல. யார் அவன்? அப்படி இவனை படி திட்டிட்டு போலியா, போய் பண்ணிருப்பா. ஒருத்தன் வந்தான், அவன் பாட்டு வந்தான், கடகன்னு பேசி என்ன பண்ணிக்கிறான், போய் நேக்கிறான். அவன் யாரு? ஏமா வந்தது வீட்டுக்கு, பேசுறது உங்ககிட்ட, எங்கேயோ இருக்கிறவனை பிடிச்சி சண்டை போட்டவன் யாருன்னு என்ன கேட்டா எனக்கு எப்படி அவன் தெரியும்? இன்னைக்கு 100% இதான் நடக்குது. இன்னைக்கு என்னது? தான் தவறு என்ன செய்யறதே கிடையாது. நான் தப்பு பண்ணிட்டேனுங்க, நான் மிஸ்டேக் பண்ணிருக்கிறேன்னு, நான் என்ன செஞ்சிருக்கணும், நான் கேட்டிருக்கணுமே. நீ யாரு? நான் கேட்டிருக்கணுமே. நீ யாருன்னு கேட்காம பேசுறது என்னுடைய தவறாச்சு. நான் கேட்கலப்பா, சாரிப்பா, நான் கேட்டிருக்கணும், விசாரிச்சிருக்கணும், ஆனா என்ன செய்யல. பட் ஏதோ ஒரு காரணம் என்ன செஞ்ச, கேட்காம விட்டுட்டேன். ஆனா தன்னுடைய தவறை முழுவதுமா என்ன செய்யறான், அவன் அப்படியே அறிக்கை பண்றா பாருங்க. அதாங்க வெட்ட வெளிச்சம். ஏதோ நல்லதை 1-2 மட்டும் சொல்லிட்டு அடுத்தவன மூட்டை ஏற்றிட்டு போயிடலவ. ஏதோ 100ல 1 சொல்லிட்டு 99 மறைச்சிட்டு போயிடலவ. நான் எப்படி இருந்தேன், யார் வந்தா, எப்படி பார்த்தேன், எப்படி யோசிச்சேன், என் பார்வை எப்படி இருந்துச்சு, என் சிந்தை எப்படி இருந்துச்சு, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன், அவன் என்கிட்ட என்ன சொன்னா என்பதை ஒண்ணு விடாம அத்தனை காரியத்தையும் வெட்ட வெளிச்சமா அவனுக்கு சொல்றான். உனது மனோ மனைவி யாரு? ஒளிவு மறைவில்லாத வாழ்க்கை வாழ்ந்தவள். நீ எதிர சாட்சியம் வேணும் தெரியுமா? நீ எதிர முன்மாதிரி வேணும் தெரியுமா? ஒளிவு மறைவில்லாத வாழ்க்கை. கணவன் நினைக்க வேணும். நான் சொல்றேன், ரெபேக்காள் சொன்னான்ல, இவ ஏதாவது நம்மகிட்ட மறைச்சிருப்பாளா அப்படி யார் சொல்லவே இல்லை, யார் சொல்லவே இல்லை. ரெபேக்காள் போய் சொன்னதை யார் சொல்லவே இல்லை. அவன் அண்ணன் லாபானும் சொல்லல, அவன் பயங்கர கில்லாடி இல்லையா, அவனே என்ன செய்யல. அவன் சொல்றான், என் தங்கச்சி சொன்னா சரியா சொல்லுவான், அவன் எதை செய்ய மாட்டான், என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டான். நான் சொல்றேன், பெத்துவள் சொல்லுவான், என் மக என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டான். அவங்க அம்மா சொல்லியிருப்பான், என் மக என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டான், ஒன்ன விடாம. எத்தனை பேருங்க என்கிட்ட மறைக்க மாட்டாங்க, அவங்க சொன்னா மறைச்சு சொல்ல மாட்டாங்க, கூட்டி சொல்ல மாட்டாங்க, குறைச்சி சொல்ல மாட்டாங்க, என்ன நடந்துச்சோ அதை மட்டும் தான் என்கிட்ட சொல்லுவாங்கன்றத எத்தனை பேரை கொடுத்து ஒரு சாட்சி நமக்கு இருக்கு. அவளுக்கு இன்னைக்கு இருக்கிற போதனை அன்னைக்கு அவளுக்கு இல்லை இல்லையா, அவன் இஷ்டம் போல வாழ்ற காலம். அவன் நியாயாதி முழுசம் என்னது, அவன் தன் பார்வைக்கு நடமானபடி செய்வான். கத்தனை பாரு, இப்பதான் கொஞ்ச நாள் பாதிக்கப்படுவான், உடனே கத்துவான், கத்த ஆள் எழுப்புவாரு, கத்த ஆஸ்வதிப்பாரு, அவன் சாவான், திரும்ப உடனே பழையபடி போயிடுவாங்க, திரும்ப பழையபடி போயிடுவாங்க. தான் இஷ்டம் போட வாழ்ற காலத்திலேயே ஒரு பெண் இருக்கிறா. அந்த பெண்ணு யாரு? கர்த்தர் பேசுகிறதாக ஏற்றுக்கொள்ளுகிறவர். ஒரு பெண் இருக்கிறவள் யாரு? கர்த்தர் பேசினதை கேட்டு விட்டுட்டு போறவல்ல, என்ன பேசினாலும் அதை அப்படியே நடைமுறைப்படுத்துறவள். ஒரு பெண் இருக்கவ யாரு? ஒளிவு மறைவில்லாம வாழ்றவன், எதை கூட மறைக்க மாட்டான்,
தான் வாழ்க்கை நடக்கிற தப்ப, தான் செஞ்ச தப்ப கூட மறைக்க மாட்டான். நீ வீட்டில் வந்தால் சண்டையை சொல்ல இல்லையா? ஏன் அந்த சண்டை வச்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துருக்கீங்களா? கணவனை இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் இல்லையா? இப்போ நான் மனைவி கணவன் என்ன சொல்லுவான்? உங்கள் அம்மா அப்படி பேசுனாங்கன்னு சொல்லுவான் இல்லையா? எங்கள் அம்மா ஏன் அப்படி பேசுனாங்க, நான் அப்படி நடந்தேன், அதனால உங்கள் அம்மா அப்படி பேசுனாங்க. அப்படி எந்த அண்ணனை சொல்லிக்கிறாங்க? எதை மட்டும் தான் சொல்லுவாங்க? உங்கள் அம்மா அப்படி பேசினா. மனைவி எதாவது சொல்லுவா? உங்கள் அண்ணன் இப்படி நடந்தார், உங்கள் தம்பி இப்படி நடந்தார், நீ என்ன பண்ண? ஆனால் மனைவிக்கு டிஃபரெண்ட். என்னது? முதல்ல நான் என்ன செஞ்சேன்னு சொல்றான். நான் என்ன செஞ்சேன், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன். இந்த மிஸ்டேக் இல்லாம இருந்துக்கும்னா என்னைக்கும் சரியா போயிட்டு இருக்கும். ஆனா முதல் மிஸ்டேக் யார் தான்? என்னுடையது தான். முதல் தவறு என்னுடையது தான். எத்தனை பேருக்கு இங்க இப்படி நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம என்ன செஞ்சிட்டோம், நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம், நம்ம தவறு பண்ணிட்டோம், நம்ம மிஸ்டேக் தான் அதுக்கு காரணம், நம்ம தப்பு தான் அதுக்கு காரணம், நான் தப்பு பண்ணிட்டேன். தான் தவற, தான் வாழ்க்கையில் நடந்த தவற தானே நீங்க சொல்றாங்க. எவ்வளவு பேருங்க தன்னுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்குது இல்லையா, இதுக்கு நான் தான் காரணம், இதுக்கு ஒரு கல்யாணம் தான் சொல்லணும் மறந்து சொன்ன சங்கடப்படுவீங்க, சொல்லாம விட்டுறேன், வேண்டாம், உங்களுக்கு சங்கடப்படுத்த விரும்பல, அப்படி சொல்றேன். இப்ப என்ன விஷயம்? இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம், இந்த ப்ராப்ளத்துக்கு நான் தான் காரணம், இந்த குறைவுக்கு நான் தான், இந்த போராட்டத்துக்கு நான் தான். இன்னைக்கு எல்லாம் கத்திர மூட்டை ஏற்றுவோம் இல்லையா? ஏசார் எல்லாரையும் ஆஸ்வதிக்கிறார், என்ன மட்டும் என்ன செய்ய மாட்டாரு, என்ன மட்டும் ஆஸ்வதிக்க மாட்டேங்கிறார். நான் மட்டும் என்ன பாவம் பண்ணணும் தெரியல, நான் கூட அவருக்கு என்ன செய்யல, பிடிக்கல. ஏன் பிடிக்கல? நான் என்ன செய்யறேன், நான் என்ன செஞ்சேன். தாங்கட்டுக்கிற நல்லதையும் சொன்னா, தாங்கட்டுக்கிற கெட்டதையும் சொல்றான். தாங்கட்டுக்கிற நல்லதை சொன்னா என்ன சொன்னா? நான் தேவ தூதனை போல பார்த்தேன், அவருடைய ரூபம் பயங்கரமா இருந்துச்சு. மூணாவது என்ன சொல்றா? அது நான் என்ன கேட்டிருக்கணும், நான் என்ன செய்ய போயிட்டேன். தாங்கட்டுக்கிற நல்லதையும் வச்சு சொன்னா, தாங்கட்டுக்கிற பேடையும் வச்சு சொன்னா. அதாங்க ஒளிவு மறையற்ற ஒரு வாழ்க்கை. தாங்கட்டுக்கிற நல்லதை மட்டும் சொல்லிட்டு பார்த்து ஒளிவு மறைவு இல்லை. எது நடந்தது அப்படியே சொல்லிட்டு பார்த்து ஒளிவு மறைவு அல்ல. எது நடந்தது பூரா உட்கார்ந்ததுல இருந்து நின்னதுல இருந்து எல்லாம் விளக்கமா சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் ஒளிவுமற்ற வாழ்க்கை. என்ன ஒளிவுமற்ற வாழ்க்கை? தாங்கட்டுக்கிற நல்லதையும் சொன்னா, தான் பண்ண தப்பையும் சொல்றா. அதான் ஒளிவுமறையற்ற வாழ்க்கை. நீங்க நம்ம ஒளிவுமறை என்ன வச்சுக்குவோம், ஒண்ணு விடாம இல்லையா? இப்ப சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, ரெடியாகிறதுல இருந்து புளிச்சு வெளியில் வந்து ட்ரெஸ் போட்டது, இந்த ட்ரெஸ் போட்டேன், இப்படி பஸ் ஏறினேன், இவ்வளோ நேரத்துக்கு செருப்பு போட்டேன், இவ்வளோ நேரத்துக்கு இங்கே போனேன், எனக்கு அப்படியே ஏறும். என்ன விஷயம்? எஸ் சார்னோட முடி 2 வாரத்தில் முடி. சும்மா என்ன பண்ணாத, கதைய வளர்க்காத. பஸ் ஏறினா போன முடிஞ்சிச்சு. நான் பஸ் ஏறும்போது இந்த இடத்துல உட்காந்தேன், இந்த சீட்டில் உட்காந்தேன், சீட்டில் இப்படி இருந்துச்சு, கதையெல்லாம் சொல்லாத. என்ன விஷயம்? அதை முடி. நடந்ததை பூரா சொல்றது இல்லைங்க. நம்ம கிட்ட இருக்கிற நல்லதையும் நம்ம கிட்ட கெட்டதையும், அவகிட்ட இருக்கிற நல்லதையும் சொன்னா, அவ செஞ்ச தப்பையும் சொல்றான். அதாங்க ஒளிவு மறையற்ற ஒரு வாழ்க்கை. மனவ எதை பார்த்தா? 3 காரியத்தை பார்த்தான். ஒன்னு எதை பார்த்தா? என் மனைவி கர்த்தர் பேசுறத அப்படியே ஏற்றுக்கொள்றோம் பார்த்தான். 2வது எப்படி பார்த்தா? என் மனைவி கர்த்தர் பேசுனதை அப்படியே நடைமுறைப்படுத்துறவன்னு பார்த்தான். 3வது எதை பார்த்தான்? என் மனைவி ஒளிமறைவு அட்டவணை பார்த்தான். அதனாலதான் அவளுக்கு பின்னாடி இவன் போறான். இந்த 3 காரியத்துல நம்மளை எத்தனை பேர் எதில் ஃபாலோ பண்ண முடியும்? இவங்க ஒளிமறைவு அற்றவர்கள் நம்மளை ஃபாலோ பண்ணலாம் அப்படி சொல்லுவாங்களா? இவங்க தேவ சம்மதம் கர்த்தருடைய சத்தத்தை என்ன பிரசங்கத்தை கேட்கிறாங்களோ அதை அப்படியே நடைமுறைப்படுத்துறவங்க நம்மளும் என்ன செய்யணும், அப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படி ஃபாலோ பண்ணுவாங்களா? கேட்கிற சத்தத்தை தேவ சத்தத்தை போல என்ன செய்யறவங்க, அவன் ஏற்றுக்கொள்றவங்க. யாரோன்னு பேசுறத சொல்றப்ப என்ன பேசாம ஏற்றுக்காம கர்த்தர் பேசுறதாக ஏற்றுக்கொள்றவங்க அப்படின்னு ஏற்றுக்கொள்றவங்களா? இன்னைக்கு எதை நம்ம பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க, எதை நம்ம பார்த்து பின்பற்றுவாங்க? நம்ம போகிற இடம். அப்ப ஏன் மனோ மனைவி எங்க போனாலும் வராரு? கர்த்தருடைய தூதன் எங்க போனாலும் சரி யாரை விட மாட்டேங்கிறான். வீட்டுக்குள்ள போனாலும் சமையல் கட்டில் போனா சமையல் கட்டில் போய் நிற்கிறான் இல்லையா? சமையல் கட்டில் போனா சமையல் கட்டில் என்ன சொல்றான், எங்க இந்த எண்ணெய் தேய்ச்சி விழுந்துட போது தள்ளி இல்லைங்க, அப்படி இல்லை நான் இங்கே தான் நிற்பான்றான். யாரு? எண்ணெய் ஊற்றி போட்டால் கடுகு போட்டால் வெடிக்கல. எப்படி போடுவீங்க? கடுகு போட்டா அப்படி கிட்ட கொண்டு போய் போடுவீங்களா?
எண்ணெய் காஞ்ச கருவேப்பிலை போடணும்ல, எப்படி போடி? அப்படி கிட்ட கொண்டு போய் கருவேப்பிலையை அப்படி போடுவீங்கல்ல, எப்படி போடுவீங்க? அப்படி போடுவீங்கல்ல. இப்போ போட பக்கத்து தூதன் நின்றுப்பான்ல, என்ன சொல்லியிருப்பான் மனுவா மனைவி? கருவாடு போட போகிறேன், எண்ணெய் தேய்ச்சி விட தள்ளி நில்லுங்க. இல்லை தெரிச்சு விழுந்தா கூட பரவாயில்ல, நான் இங்கே தான் இருப்பேன். ஏன் இருப்பேன்? உன்னுடைய முன்மாதிரியை நான் பார்த்தேன், நான் இங்கே தான் இருப்பேன். சரி, இங்கே தான் தொந்தரவு பண்ணுறேன், எங்கே போயிடுவேன்? நான் நிலத்துக்கு போயிடுவேன், அங்கே கூட நான் வருவேன். அங்கே கூட பாட்டு தான் பாடுவாங்க. நீ தூரம் போனாலும் நான் தொடர்ந்து வருவேன்னு பாட்டில் தான் பாடுவாங்க. இந்த தூதம் அப்படியே போயிருக்கான் பாருங்களேன். என்னது? நீ எங்க போனாலும் வருவேன். எதுக்கு வருவேன்? என்ன ஆசீர்வாதம்? பெறவே முடியாத ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்கறதுக்காக நீ போற எல்லா இடத்துலையும் வருவேன். எங்க வருவீங்க? நீ ஒரு முன்மாதிரியான ஒரு நபர். நீ ஒரு முன்மாதிரியான ஒரு நபர். இந்த முன்மாதிரி நான் பார்த்ததுனால நீ எங்க போனாலும் சரி, எத்தனை முறை போனாலும் சரி, அங்கெல்லாம் நான் என்ன செய்வேன்? நான் வருவேன். உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காம நான் என்ன செய்ய மாட்டேன்? போகவே மாட்டேன். புதுவா சொன்னதை இன்னைக்கு ஞாபகப்படுத்துறேன். பொழுதே விடிஞ்சா கூட சரி, உனக்கு கொடுக்காம, பொழுதே விடிஞ்சா கூட சரி, குளிர் வந்துட்டேன் கொடுக்காம போகவே மாட்டேன். உன்னை ஆஸ்வதிக்காம போகவே மாட்டேன். காலை உடைச்சேன்னா கூட கொடுத்துட்டு தான் போவேன். ஆனால் என்ன செய்ய மாட்டேன். இப்போ மனோபா சொல்றாரு, இப்போ அது அப்படியே பாருங்களேன். நீ நிலத்தை போனா கூட சரி, அங்கே வருவேன். நீ வீட்டுக்குள்ள போனா கூட சரி, அங்கே வருவேன். எதுக்கு தான் வருவீங்க? உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு தான் நான் போவேன். கொடுத்துட்டு தான் போவேன். எங்க கொடுத்துட்டு போவீங்க? நீ ஒரு முன்மாதிரியான ஒரு நபர். நீ ஒரு முன்மாதிரியான ஒரு நபர். இந்த முன்மாதிரியை பார்த்த உன்னால என்னால் என்ன செய்ய முடியாது? ஆசீர்வதிக்காம இருக்கவே முடியாது. இன்னைக்கு ஆசீர்வாதத்தை கேட்கிற எத்தனை பேருங்க முன்மாதிரியை வாழ ஆசைப்படுறோம்? ஆசீர்வாதம் வேணும், ஆசை ஓகே, கர்த்தர் கொடுக்க மாற்றுக்கிறத கிடையாது. ஆனால் எத்தனை பேருக்கு முன்மாதிரி? என்ன முன்மாதிரி? எங்கிட்ட இருக்கிற எந்த காரியத்தை சபை பின்பற்றும்? ஒரு இளம் விசுவாசிகள் என்கிட்ட இருக்கிற எந்த நல்ல காரியத்தை இளம் விசுவாசிகிட்ட பின்பற்றுவாங்க? நான் பெற்ற பிள்ளைகள் எந்த காரியத்தை பின்பற்றுவாங்க? இல்ல நான் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் என்கிட்ட இருக்கிற எந்த டெடிகேஷனை, எஸ் இது நல்லா இருக்கு, இப்படி நம்ம செய்யணும், எதை ஃபாலோ பண்ணுவாங்க? அப்படி ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை பார்க்காத வரைக்கும் கர்த்தர் ஒரு நாளும் நம்ம கேட்கிற ஆசீர்வாதத்தை கொடுப்பாரா என்பது எனக்கு சந்தேகம். மாட்டார்னு சொல்றது விருப்பம் இல்லை, கொடுப்பாரா என்பது எனக்கு சந்தேகம். மாறாக நம்ம கேட்கறத பெறவே முடியாத சூழ்நிலைக்கு வந்தாலும் கர்த்தர் கொடுக்கறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். கொடுத்துட்டு தான் நான் போவேன். எங்க போனாலும் சரி, நான் பின்னாடியே வந்து உனக்கு கொடுத்து தான் போவேன். தாவீதுதான் சொல்ல முடியும், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் இல்லை, என்னை துரத்தும். அது என்னை தொடரணும் என்ன அர்த்தம்? ஒருத்தர் என்ன பின்னாடியே வரான் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன துரத்துக்கினே வரான்னு அர்த்தம் இல்லையா? ஒரு ஆள் நம்மளை பின்னாடியே வரான்னு என்ன அர்த்தம்? துரத்தினே வரான்னு அர்த்தம். அப்ப நன்மையும் கிருபையும் என்ன தொடரணும் என்ன அர்த்தம்? என்ன துரத்துக்கினே இருக்குது. புடுறா, நில்றா, நில்றா நான் கொடுக்குறேன், நில்றா நான் கொடுக்குறேன், இல்லை எனக்கு வேணாம், இல்லை நில்லுடா நான் கொடுக்குறேன். எது துரத்துது? ஆசீர்வாதம். இருடா கொடுக்குறேன், கொஞ்சம் நில்றா கொடுக்குறேன், ஏன்டா வேகமா போறேன், நில்றா கொடுக்குறேன். அவன் என்ன சொல்றான்? இல்லை எனக்கு வேணாம், இல்லை எனக்கு வேணாம், வேணான்னு சொல்லி ஓடினா கூட அவன் என்ன பண்ணுதான்? துரத்தி கொண்டு வந்து நம்ம கொடுக்கறதுக்கு நாம் ஆதரிக்கிற ஆண்டவர் நல்லவர் இருக்கிறார். ஆனா எதை பார்க்கணும் தெரியுமா? முன்மாதிரி. இதை பார்க்காத வரைக்கும் மனவோ மனைவிக்கு ஒன்னையும் கர்த்தர் கொடுக்கல. ஆனா என்னைக்கு அந்த முன்மாதிரியை பார்த்தாரோ அன்றைக்கு பார்த்தாரு, தேடி வந்து போகிற இடத்துல எல்லாம் வந்து அவளை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமா இருந்தா. இன்னைக்கு நம்ம போகிற இடங்களில் எல்லாம் நம்ம கிட்ட வந்து நம்ம வேணான்னு சொன்னா கூட, இல்லை பெறவே முடியாது, நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்றதை கூட நமக்கு கொடுத்து நீ நம்மளை ஆசீர்வதிக்கணும். இன்னைக்கு கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கறது ஒரு முன்மாதிரி. அந்த முன்மாதிரி இன்னைக்கு இருந்தா நம்மளை ஆசீர்வதிக்க கர்த்தர் ஆயத்தம். கண்களை மூடுவோமா? போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்று, போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்று, சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்று, சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்று அப்பா
தகப்பனே நன்றி நன்றி. நீ இருக்கிற இடத்துல, நீ போகிற இடங்களில் எல்லாம் உன் கூட வந்து உன் ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அது என்ன ஆசீர்வாதம்? பெறவே முடியாத ஆசீர்வாதம். பிள்ளை பெறாத மலடியேன்ட்டார். அது உண்மையான அர்த்தம். பிள்ளை பெற முடியாத மலடியேன்ட்டார். பெறவே முடியாததை கூட உனக்கு பெற வைக்க என்னால முடியும். இதுவரைக்கும் நீ பெறவே முடியாததை கூட உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க என்னால முடியும். அப்படி கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கணும்னா இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஒன்றை எதிர்பார்க்கிறேன். நீ ஒரு முன்மாதிரியாய் வாழணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு மாதிரியா வாழாம ஒரு மாதிரி வாழ்க்கையை நீ வாழணும்னு எதிர்பார்க்கிறேன். ஒரு ப்ளூ பிரிண்டா நீ வாழணும்னு எதிர்பார்க்கிறேன். ஒரு வீடு கட்டுவதற்கு ஸ்கெட்சி அவசியம். அதை போல ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு, ஒரு குடும்பத்துக்கு உன் வாழ்க்கை ஒரு ஸ்கெட்சா இருக்கணும், ஒரு ப்ளூ பிரிண்டா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். உன் லைஃப் ஒரு மாடல் லைஃபா இருக்கணும் நான் எதிர்பார்க்கிறேன். அப்படிதான் இருக்கணும்னு நான் விரும்புறேன். அப்படி இருந்தாதான் நீ எது பெறவே முடியாத நினைச்சிருக்கிறியோ அதை நீ இருக்கிற இடத்துக்கு உன்னை தேடி வந்து நான் கொடுத்து உன்னை ஆஸ்வதிக்க முடியும். நீ இருக்கிற இடத்துல, உன் குடும்பத்தில், உன் சமுதாயத்துக்கு மத்தியில், உன் சபைக்கு மத்தியில் ஒரு மாதிரியான வாழ்க்கையை நீ வாழ முடியுமா? எந்த காரியத்தை பார்த்து அடுத்தவங்க பின்பற்றக்கூடிய அளவுக்கு உன் லைஃப் இருக்கு? எதை பின்பற்றுவாங்க? குடும்பத்தில் உள்ளவங்க எதை பின்பற்றுவாங்க? சபையில் உள்ளவங்க எதை பின்பற்றுவாங்க? சமுதாயத்தில் உள்ளவங்க எதை பின்பற்றுவாங்க? நீ வேலை செய்யற இடத்துல இருக்கிறவங்க எதை பின்பற்றுவாங்க? உங்ககிட்ட இருக்கிற நல்ல காரியத்தை தம்பிகிட்ட பார்க்குறோம், நல்லா இருக்கு இந்த விஷயம், நம்ம அப்படி செய்யலாமே. இந்த மார்க்கெட்டை பார்க்குறேன், நல்லா இருக்கு, இதை நம்ம செய்யலாமே. எதை பார்ப்பாங்க இன்னைக்கு? அவன் எழுந்து தன் மனைவிக்கு பின்னால போனான். தன் மனைவியை பின்பற்றி போறான். தன் மனைவியை பின்பற்றி போனான். நீ எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளை பின்பற்றக்கூடிய அளவுக்கு, எனக்கு எங்க அப்பா அம்மாவா இருக்கலாம், பட் என்னை பின்பற்றக்கூடிய அளவுக்கு, எங்க அப்பா அம்மாவை என்னை பார்த்து கத்துக்கிற அளவுக்கு என் லைஃப் மாதிரியா மாறணும் என்று அப்படிப்பட்ட வேகத்தோடு செயல்படுற பிள்ளைகள் எவ்வளவு பேர்? அப்படிப்பட்ட துடிப்போட செயல்படுகிற பிள்ளைகள் இன்னைக்கு எவ்வளவு பேர்? இன்னைக்கு சாக்க சொல்லும், எங்க அப்பாவே அப்படி இருக்கிறாரு, எங்க அம்மாவே அப்படி இருப்பாரு, நாங்க மட்டும் எப்படி இருப்போம்? அப்பா அம்மா படிக்கல, மாடு மேய்க்கிறாங்க, நீ ஏன் டிகிரி படிக்கிற? எங்க அப்பாவே படிக்கல, நானும் மாடு மேய்க்கணும் போக வேண்டியதானே? ஏன் இந்த துடி பெற மாட்டேங்குது? எங்க அப்பா வாழாம இருக்கலாம், எங்க அம்மா வாழாம இருக்கலாம், பட் நான் வாழணும். அப்படி ஏன் அந்த துடி பெற மாட்டிருக்கு? ஈசகா துடி வந்துச்சு, எங்க அப்பா 4 மனைவி கட்டலாம், பட் நான் ஒரே மனைவி தான் கட்டுவேன். ஈசவ துடிப்பு இருந்துச்சு. நீ பிள்ளையா இருக்கலாம், இளம் வயதா இருக்கலாம், சின்ன வயதா இருக்கலாம், ஆனா என்ன இருக்கணும்? எனக்கு மூத்தவர்கள் கூட என்னை பின்பற்றக்கூடிய அளவுக்கு நான் ஒரு மாடல் லைஃப் வாழணும். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில பல வருடமா சபையில உள்ளவர்கள் கூட என் வாழ்க்கையை பார்த்து என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய அளவுக்கு நான் ஒரு மாடல் லைஃபா வாழணும். ஏனுக்கு அந்த எண்ணங்கள் இப்ப வரமாட்டிருக்கு? ஏன் அந்த துடி பிடிக்கிறவங்க வரமாட்டிருக்கு? கெட்டதை மாற்ற எடுக்கிறோம். அவங்க அப்படி செய்யறாங்க, நானும் செய்யறேன், இவங்க அப்படி செய்யறாங்க, நானும் செய்யறேன். எபிரேயருக்கு பவுல் சொல்லுவா, மேகமட திரளான சாட்சிகள் உனக்கு முன்னாடி இருக்குது பாரு. விழுந்து போன கூட்டத்தை மட்டும் பார்க்காத, வாழ்ந்த சாதிச்ச கூட்டமா முன்னாடி இருக்குது. விழுந்த கூட்டத்தை மட்டும் பார்க்காத, தப்பா வாழ்றவனை மட்டும் பார்க்காத, சரியா வாழ்றவனும் இருக்கிறான், அவனையும் பார். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் இருக்குது, ஏன் அவங்கள பார்க்க முடிய மாட்டிருக்கு? அடுத்தவங்களைய பார்க்கிற நம்ம ஏன் என்ன அடுத்தவங்களை பார்க்கணும் என்ன வரமாட்டிருக்கு? அவங்க செய்யற மாதிரி செய்யறேன், இவங்க செய்யற மாதிரி செய்யறேன், நான் செய்யற மாதிரி இன்னொருத்தர் செய்யணும். அந்த அளவுக்கு வாழ்க்கை ஒரு முன்மாதிரி இருக்குன்னு அந்த துடிப்பு ஏன் நமக்கு வரமாட்டிருக்கு?
அந்த துடிப்பு தான் இன்னைக்கு வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீ இருக்கிற இடத்துல அநேக உன்னை ஃபாலோ பண்ணக்கூடிய அளவுக்கு, உன்னை பின்பற்றக்கூடிய அளவுக்கு உன் லைஃப் ஒரு மாடல் லைஃபா மாறணும். அப்பதான் நீ விரும்புறத தேடி வந்து கர்த்தரை ஆஸ்வதிக்க முடியும். என்ன சொல்ற, கண்ணீர் வடிக்கிறதால மட்டும் வந்துடாது. ஏதோ கடமைக்கு ஒரு பாரம்பரியமா சர்ச்சைக்கு வந்து போய் மட்டும் வந்துடாது. 2 நாளா ரூத்துடைய வாழ்க்கையை பேசினேன். ஏதோ சபைக்கு வந்தால மட்டும் நடந்துராது. இயேசுவை ஏற்றவங்க மட்டும் நடந்துராது. புரிஞ்சுக்கணும், கர்த்தர் விரும்புறார் நான் ஒரு முன்மாதிரியா வாழணும். எனக்கு முன்னோடிகள் கூட, என்னை வழிநடத்துகிறவர்கள் கூட என்னை பார்த்து ஃபாலோ பண்ணக்கூடிய அளவுக்கு நான் ஒரு முன்மாதிரியா மாறணும். அப்படிப்பட்ட டெடிகேஷன், அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு, அப்படிப்பட்ட ஒரு தியாகம், அப்படிப்பட்ட ஒரு எளிமை, அப்படிப்பட்ட ஒரு துடிப்பு இன்னைக்கு நமக்கு இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அந்த துடிப்பு உள்ளவர் மட்டுமல்ல, அப்படி வாழக்கூடிய ஒருவரை தான் நீ இருக்கிற எங்க போனாலும் சரி கர்த்தர் கூடவே வந்து உன்னை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். பரிசுத்த பிதாவே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ இந்த காலை வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம். அநேகர் தப்பான வாழ்க்கையை பார்த்து எங்க வாழ்க்கையை நாங்கள் இடறி போகாம, எங்களுக்கு முன்னாடி சாட்சியா வாழ்றவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கே நாங்கள் சாட்சியா மாறணும் என்ற போட்டியோடு கூட, துடிப்போட கூட, பொறாமை இல்லை துடிப்போட கூட நாங்கள் வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதுக்கு எங்கள் கிருபையை தாங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தங்களை கிருபையை நடத்தி எங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். உங்கள் மகிமையுள்ள கரம் ஒவ்வொரு உண்டாகட்டும். அப்படி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் இதுவரைக்கும் எந்த ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது அப்படி நினைச்சு வந்திருக்கிறாங்களோ அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு கொடுத்து நீ ஆசீர்வதிக்கும்படி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். மகிமையுள்ள கரத்தில், மகத்துவமான கரத்தில் அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். நடத்தும், ஆளுகை செய்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி தாழ்த்துமட கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமே, ஆமே. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.